श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। இந்த சபைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பற்றியான ஒரு சில விஷயங்களை சொல்லி அதன் பின்பு இந்த உபன்யாசத்திற்கு நாம் செல்வோமாக. அதாவது இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் சைவாகம பிராமாண்யம் என்பது விஷயம். பொதுவாக ஒரு பிரவர்த்திக்கணும், ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாலேயே ஒரு காரியம் பண்ணாமல் யாராலும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு காரியம் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த காரியத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்கும். பிரயோஜனம் அனுத்திஷ்ய ந மந்தோப்பி பிரவர்த்தத்தேன்னு நமக்கு இருக்குது. அப்போ லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஏதோ ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிச்சுட்டு பிரவர்த்திச்சுட்டே இருப்போம். ஆனால் பிரவர்த்திக்கணும் அப்படின்னா பிரவர்த்திக்கிறதுக்கு முன்னாடி நாம் பிரவர்த்திக்கக்கூடிய இந்த பிரகாரம் சரிதானா அப்படின்னு ஒரு ஞானம் தேவை. நம்முடைய பிரவൃத்தி சரியாக இருக்கா, பிரவൃத்தியிலேருந்து வரக்கூடிய பலன் சரியாக இருக்கா, இந்த பிரவൃத்திக்கும் அந்த பலனுக்கும் தொடர்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏதோ ஒரு வஸ்து நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த வஸ்துவை நாம் அடையிறதுக்கு என்ன பிரயத்னங்கள்லாம் நாம் முயற்சியெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த முயற்சி பண்ணால் அந்த வஸ்து தான் நமக்கு கிடைக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு ஒரு ஞானம் அவசியம் தேவைப்படுறது. பிரவர்த்திக்கிறதுக்கும் சரி, ஒரு பிரயோஜனத்தை அடையிறதுக்கும் சரி ஞானம்ன்றது தேவைப்படுறது. அந்த ஞானம் எப்படி இருக்கணும்? ஒரு அறிவு தேவைப்படுறது. அந்த அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மையான விஷயத்தை, சரியான விஷயத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு தேவை. ஏதோ ஒரு முயற்சி பண்ணி பலன் கிடைக்காம போனாலும் முயற்சி வேஸ்ட்டு. ஒரு முயற்சி பண்ணி வேற ஏதாவது பலன் கிடைச்சாலும் அந்த முயற்சி வேஸ்ட்டு. அப்போ இந்த சரியான ஞானம்ன்றது நமக்கு முதல்ல தேவை அப்படின்றது தீர்மானமாகிறது. அந்த சரியான ஞானம் நமக்கு கொடுக்கக்கூடியது எதுன்னு நாம் வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணிப்போம். ஒரு வேலையில் இறங்கிறதுக்கு முன்னாடி உன்னை நம்பி இறங்கலாமா அப்படின்னு நாம் கேட்குறோம். அப்போ யாரை நம்பி இறங்கலாம்னு நாம் சொல்கிறோமோ அவனுக்கு தான் பிரமாணம்னு பேர். எதை நம்பி நாம் போடுறோமோ அதுக்கு பிரமாணம். அப்போ உண்மையான சரியான அறிவை, தவறில்லாத அறிவை நமக்கு தரக்கூடிய ஒரு கரணத்துக்கு, சாதனங்களுக்கு என்ன பேருன்னா பிரமாணம். கரணம் பிரமாணம்னு நாம் சொல்கிறோம். அப்போ எந்த வேலையில் இறங்குறதா இருந்தாலும் பிரமாணத்தை நிச்சயம் பண்ணிக்கணும். இப்போ நாம் ஆன்மீக ரீதியில் இருக்கோம். அப்போ ஆன்மீகத்தில் எதுவுமே பலன் நமக்கு கண்கூடா ஒன்று இருக்கும். கண்ணால் பிரத்யக்ஷமாக, கண்ணால் இந்திரியங்கள்னால பார்க்கக்கூடியதாக, அறிந்து கொள்ளக்கூடியதாக நிச்சயமாக இருக்க போகிறதில்லை. அப்போ இந்த பலன் வேணும். ஆனால் பலனை நம்மால் எல்லா முதல் நிலையிலேயே பலனை நம்மால் பார்க்க முடியாது. அப்போ அதை நாம் அறிவுறுத்தக்கூடிய நூல்கள் நமக்கு எந்த நூல்கள்னா சமய நூல்கள். அந்த சமய புஸ்தகங்கள், சமய கிரந்தங்கள், அவைகளுக்கு பிரமாணம்னு பேர். சப்த பிரமாணம்னு நாம் சொல்கிறோம். அந்த பிரமாணத்தை முதல்ல நிச்சயம் பண்ணிக்கணும். பிரமாண நிச்சயம் இருந்தால் தான் அப்போ நமக்கு பிரவೃத்தி கரெக்டாக இருக்கும். அது மாதிரி பலனும் நமக்கு சரியாக இருக்கும். அப்படி எல்லா சமயத்தவர்களுக்கும், அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா முதல்ல பிரமாண நிச்சயம்னு ஒன்று பண்ணிப்பா. அந்த ரீதியில் சைவர்களுக்கு, அவர்களுக்கே இருக்கக்கூடிய அந்த மார்க்கம், அந்த மார்க்கத்திற்கு பிரமாணமாக சிவாகமங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு முதல்ல தீர்மானம் பண்ணிக்கணும். அந்த விஷயம்தான் சைவாகம பிராமாண்யம் அப்படின்ற விஷயம். சிவாகமங்களுக்கு உண்மையான அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதா, உண்மையான சரியான அறிவை கொடுக்கக்கூடியவை தான் சிவாகமங்களா அப்படின்னு இந்த தலைப்பினுடைய பொருள். இதே மாதிரி வேத பிராமாண்யம், இது மாதிரி ஸ்மிருதி பிராமாண்யம், இந்த பிராமாண்யம் எந்த வழியில் இருக்குன்னு சாஸ்திரங்கள்லாம் நமக்கு தீர்மானம் பண்ணும்.
சில கிரந்தங்கள்லாம் ஸ்வதகாவே பிரமாணம், சில கிரந்தங்கள்லாம் ஸ்வதகா பிரமாணமாக இருக்காது, வேறு ஒரு கிரந்தத்தின் வாயிலாக பிரமாணமாக இருக்கும். வேறு ஒரு கிரந்தத்துக்கு விரோதமாக இருந்ததுன்னா அதை விட்டுடணும். இப்படி நாம் நிறைய சாஸ்திரங்களில் பார்த்துருக்கோம். அந்த வகையில் சைவாகம பிராமாண்யம் அப்படின்ற ஒரு புஸ்தகமானது குளித்தலை அரங்கசாமி ஐயர் அப்படின்ற ஒரு பெரியவரானால ஒரு பல வருடங்களுக்கு முன்பே இந்த நூலானது எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த குளித்தலை அரங்கசாமி ஐயர் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய விஷயங்கள், இவரை பற்றியான விஷயங்கள் எப்படி நமக்கு தெரியாமல் போயிடுது அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவரை பற்றி. அவர் 1872ஆம் ஆண்டு பிறந்தவர். 1955 வரைக்கும் இருந்திருக்கார். அவர் பெரிய சைவ சித்தாந்த அறிஞராக இருந்திருக்கார் குளித்தலை அரங்கசாமி ஐயர். இங்கிலீஷ், தமிழ், சம்ஸ்கிருதம் இது போன்ற பல மொழிகளில் புலமை பெற்றவராக இருந்திருக்கிறார். அவர் சைவாகம பிராமாண்யம்னு 1914ஆம் ஆண்டு ஒரு நூலை எழுதியிருக்கார். அந்த நூலை அடிப்படையாக வைத்து தான் இன்றைய தினம் உபன்யாசமானது நடைபெற இருக்கிறது. அவர் தன்னை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு வைஷ்ணவ பரம்பரையை சார்ந்தவர். அவர் ராமானுஜர் நூற்றந்தாதின்னு ஒரு நூல் ராமானுஜரை பற்றி, அது திருவரங்க அனுமதனார் அப்படின்னு ஒருவர், அவருடைய வம்சத்தில் வந்தவர் இந்த அரங்கசாமி ஐயர். அவர் சைவம் அப்படின்னு நினச்சின்றவானா, அதில் தான் வித்வான் நினச்சின்றவாண்டா. முதல்ல அத்வைத்தத்தில் நல்ல பெரிய பண்டிதராக இருந்திருக்கார், விசிஷ்டாத்வைத்தத்தும் நல்லா தெரிஞ்சுட்டு இருந்திருக்கார். அப்புறம் கல்லூரி நாட்களில் அவர் கிறிஸ்தவ சமயத்தை பற்றியும் நாஸ்திகத்தை பற்றியும் கூட நிறைய விஷயங்கள்லாம் தெரிந்தவராக இருந்திருக்கிறார். ஆனால் பல சமயங்களை பல சித்தாந்தங்களை அறிந்தாலும் கூட ஏதோ அவருக்கு ஒரு மனசில் ஒரு தாகம் தீரலை. இப்போ பல நாட்களாக அப்படின்னு தேடிண்டு இருந்த பொழுது அவர் யாரை சந்திக்கிறார் அப்படின்னா, சோமசுந்தர நாயகர் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், சோமசுந்தர நாயக்கர். அவரை சந்தித்து அவர் மூலமாக சைவ சித்தாந்தத்தை பற்றி அறிந்து கொள்கிறார் குளித்தலை அரங்கசாமி ஐயர். பின்பு சைவ சித்தாந்தம் சம்ஸ்கிருத ஞானம் இருக்கிற காரணத்தினால சைவ சித்தாந்தம், சைவ ஆகமங்கள் இதெல்லாம் நன்னா படித்து அதில் நிறைய கிரந்தங்கள் எழுதுகிற அளவுக்கு பிரௌಢத்துவம் நிபுணத்துவம் பெறுகிறார். அவர் வைதிக சைவ பிரபாவம் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். வைதிக சைவ பிரபாவம்ன்ற புஸ்தகம் எழுதியிருக்கார். சைவாகம பிராமாண்யம்னு புஸ்தகம், மலத்ரயம்னு புஸ்தகம், சித்தாந்த சைவம்னு புஸ்தகம், இப்படி பல புஸ்தகங்களை எழுதியிருக்கார். அதே மாதிரி ஆங்கிலத்தில் கூட புலமை பெற்றவராக இருக்கிற காரணத்தினால சித்தாந்த தீபிகா அப்படின்ற ஒரு புஸ்தகம், அந்த சித்தாந்த தீபிகான்ற புஸ்தகத்தில் அவருடைய கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. அதில் ஒரு கட்டுரை தி இன்னர் மீனிங் ஆஃப் சிவலிங்கா அப்படின்னு சிவலிங்கத்தினுடைய தத்துவத்தை நிரூபணம் பண்ணுறதுக்கு ஆங்கிலத்தில் கட்டுரை எழுதியிருக்கார். தமிழ்லையும் சைவ சித்தாந்தம்னு ஒரு மாத இதழ் வந்திருக்கு. அந்த இதழில் சரியையாதிகளின் ஸ்வரூபம், சரியா கிரியா ஞானம் யோகம் சொல்வோம் இல்லையா, அந்த சரியையாதிகளின் ஸ்வரூபம்னு தமிழில் ஒரு எஸ்ஸே எழுதியிருக்கார். அதே மாதிரி இரண்டாவது சர்வமத மகாசபான்னு ஒன்று பிரயாக்ராஜில் 1912ஆம் வருடம் நடந்திருக்கு. அதில் அவர் கட்டுரையை வாசிச்சிருக்கார். சிம்பாலிசம் ஸ்டடி ஆஃப் இட்ஸ் ரேஷ்னலி அப்படின்னு இந்த குறியீடுகளுக்கான ரகசிய பொருள் என்ன அப்படின்னு, இந்த சின்னங்கள் குறியீடுகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவைகளுக்கான தத்துவம் என்னன்னு அது எழுதியிருக்கார். அந்த புஸ்தகத்தை பெஸ்ட் எஸ்ஸே ஆன் ஹிந்துயிசம்னு அப்படி டிக்ளேர் பண்ணுறக்கா அவருடைய காலத்தில். அவரை பெரிய பெரிய அந்த காலத்தில் இருந்த வித்வான்கள்லாம் அவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுறக்கா அந்த சபையில். அதை சரதாச்சரன் மித்ரா அப்படின்றவர், ஆனந்த குமாரசுவாமி இவெல்லாம் அவரை பாராட்டியிருக்கார். அதை தவிர சைவ சித்தாந்தத்தினுடைய மெய்கண்ட சித்தாந்த மகாநாடு அப்படின்ற அந்த மகாநாடில் சிவஞான போத சூத்திரங்களை பற்றி நிறைய பேசியிருக்கார். அதே மாதிரி தமிழில் இருந்த அவர் காலத்தில் இருந்த சைவ சித்தாந்திகள்லாம் திருமுறை அது மாதிரி மெய்கண்ட சாத்திரம் ரெண்டுத்திலையும் புலமை பெற்றவராக இருக்கக்கூடிய காரணத்தினாலேயும், சைவ சித்தாந்தம் சைவ ஆகமங்கள் இந்த ரெண்டுத்திலையும் புலமை பெற்றவராக இருந்த காரணத்தினாலேயும், தமிழ் ஆங்கிலம் சம்ஸ்கிருதம் இதெல்லாம் தெரிந்த காரணத்தினால அவருடைய காலத்தில் பலர் அவரை அணுகி நிறைய சந்தேகங்கள்லாம் தீர்த்திருக்கார்.
ஒரு விஷயம் என்ன தெரிகிறது அப்படின்னா, அவள் குடும்பத்தில் பரமாச்சாரியால் இவரை கூப்பிட்டுட்டு நீங்கள் ஸ்ரீகண்ட பாஷ்யத்தை பற்றியான விஷயங்கள்லாம் வெளியில் கொண்டு வரணும்னு பரமாச்சாரியால் அவரை அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால் தெனாலியிலிருந்து புஸ்தகம் வந்திருக்குன்ற அளவுக்கு அவளுக்கு குறிப்பு கிடச்சிருக்கு. இப்படி ஒரு பெரிய பெருமை வாய்ந்த குளித்தலை அரங்கசாமி ஐயர் அவருடைய நூல்கள் பற்றி இதை நம்ம சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியினுடைய வி கிருஷ்ணசுவாமியர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலமாக நடைபெறக்கூடிய இது போன்ற உபன்யாசங்கள், இந்த உபன்யாசங்கள் எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அப்படின்றத நான் பல தடவை சொல்லியிருக்கேன். வரக்கூடிய வருடங்களில் நாம் நம்ம கல்லூரியில் இருக்கக்கூடிய 6 சிரோமணி 6 சாஸ்திரங்களோடு கூட 7வது சாஸ்திரமாக சைவ ஆகம சிரோமணி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அப்போ அதற்கு தேவையான அந்த சைவாகம சிரோமணி, அதற்கு தேவையான புஸ்தகங்கள், அதற்கு தேவையான பாடங்கள் அதெல்லாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கக்கூடிய காரணத்தினால் அதற்கு தேவையான விஷயங்களெல்லாம் பார்த்து நாம் பண்ணிட்டு வரோம். இந்த உபன்யாசங்களை பார்த்துட்டு இவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் நமது கல்லூரிக்கு இதே மாதிரி எங்களுடைய கொள்ளுத்தாத்தா, கொள்ளுத்தாத்தா இது மாதிரி பெரிய சைவ சித்தாந்தத்தில் பெரியவராக இருந்திருக்கார். அவள் அத்வைத்தியாக இருந்தாலும் கூட, அத்வைத்தத்தில் நிறைய ஞானம் உடையவராக இருந்தாலும் கூட சைவ சித்தாந்தத்தில் நிறைய நூல்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவருடைய பேரில் ஒரு என்டோமெண்ட் லெக்சர் அமைக்கணும்னு அவள் கேட்டுண்டா. அவர் பேர் பிரசாத் சேதுராமன் அப்படின்னு பேர். அவரும் அவருடைய சகோதரியும் சேர்ந்து 2 என்டோமெண்ட் லெக்சர் அதற்காக அமைத்திருக்கிறார். ஒன்றினுடைய பெயர் ஒர்க்ஸ் ஆஃப் குளித்தலை அரங்கசாமி ஐயர் அப்படின்றது சப்ஜெக்ட். அது குளித்தலை அரங்கசாமி ஐயர் என்டோமெண்ட் அப்படின்ற பேரில் அது வச்சிருக்கார். ஒன்று அவருடைய ஒர்க்ஸ், அவருடைய நூல்கள்லாம் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றத அவளுடைய எண்ணம். அந்த ஒரு உபன்யாசமானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. அதே போல் மற்றும் ஒரு உபன்யாசம் மெய்கண்ட சைவ சித்தாந்தம், தமிழில் இருக்கக்கூடிய மெய்கண்ட சைவ சித்தாந்தம் அதை மையமாக வைத்து சிவஞான போதம், தமிழில் இருக்கக்கூடிய சிவஞான போதம் தமிழின் படி, தமிழில் இருக்கக்கூடிய நூல்கள் படி அதை உபன்யாசம் நடத்த வேண்டும் என்று அதற்கு மறுபடியும் அதே பெயரில் மற்றொரு ஒரு என்டோமெண்ட்டை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய சகோதரி வைத்திருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு நமது கல்லூரி சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த இப்படிப்பட்ட புஸ்தகம் நமக்கு தெரியலையேன்னு நானே நினச்சிருந்தேன். ஒரு பெரியவர் 1955 வரைக்கும் இருந்திருக்கார், இவ்வளவு நூல்கள் எழுதியிருக்கார். இப்படி பன்முகத்தன்மை கொண்டவராக, சாஸ்திரஞானமும் கொண்டவராக, தமிழும் சம்ஸ்கிருதமும் இங்கிலீஷும் இப்படி பன்முகத்தன்மை கொண்டவரை பற்றி நமக்கு தெரியலையே அப்படின்னு அது ஒரு இது இருந்தது மனசில். அந்த ஒரு குறையை தீர்க்கக்கூடிய ரீதியில் இந்த உபன்யாசங்கள் நடைபெறும். இது அவர் வைத்திருக்கக்கூடிய முதல் உபன்யாசம். அடுத்த உபன்யாசம் வைகண்ட சாஸ்திரம் பற்றி சிவஞான போதத்தில் நடைபெறும். இந்த சைவாகம பிராமான்யம் என்று சொல்லும் பொழுது, சைவாகமம் என்று சொன்னால் அதில் ஆகமம் சார்ந்த கருத்துக்கள் நிறைய வரும். சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்லையே நாம் போயிடலாம். ஆனால் சைவாகம பிராமான்யம்னு சொல்லும் பொழுது சம்ஸ்கிருதம் தொடர்பான ஆகமத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் நிறைய அவள் மேற்கோள் காமிச்சிருப்பாள். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கத்துக்கு மேலே இந்த புஸ்தகம் இருக்கும். அதை படித்து சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு நபர் தேவைப்பட்டார்னு நமக்கு அந்த ஒரு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு தோன்றிய பொழுது, நமது திருப்பரங்குன்றம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கந்தகுரு வித்யாலயம் அதனுடைய முதல்வராகவும் தலைமை ஆசிரியராகவும் இருக்கக்கூடிய சிவஸ்ரீ ராஜா பட்டர், அவருடைய முதல் மாணவராக திகழக்கூடியவர் நமது கார்த்திகேய சிவம் அவர்கள், சிவாகமா பாஸ்கரா போன்ற பல பட்டங்களை பெற்றவர்கள். அவர்களிடத்தில் நாங்கள் கேட்டுட்டோம், இந்த புஸ்தகம் ஏன்னா விஷயத்தை தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை படிக்கிறது வேற விஷயம், புஸ்தகத்தை படிச்சுட்டு அதை சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்கார், கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதே இந்த உபன்யாசங்கள் எதற்காக அப்படின்னா, நமது சம்ஸ்கிருத கல்லூரியில் பார்த்தீங்கன்னா எல்லா சம்பிரதாயக்காரர்களுக்கும் இங்கே இடம் உண்டு. நம்ம பெரிய பெரிய நேற்றைய தினம் ஒரு பெரியவர்கிட்ட பேசியிருந்த போது அவள் தாத்தாவை பற்றி சொன்னாள். தாமல் ராமகிருஷ்ணன் சார்னு இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா கிட்டத்தட்ட 96 வயதுக்கு மேலே இங்கே இருந்தாராம். அப்போ நம்ம கல்லூரியில் படித்தவர்னு அவர் சொன்னார். அப்படி எல்லா சம்பிரதாயக்காரர்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய, எல்லா சம்பிரதாய விஷயத்துக்கும் மனசில் ஒரு சம்பிரதாயத்தை ஏற்றுக்கிறது அப்படின்றது வேற,
ஆனால் புத்தியினால் அந்த சம்பிரதாயத்தை அறிவுபூர்வகமாக அந்த எல்லா விஷயங்களையும் அணுக வேண்டும், அறிவுபூர்வமாக அணுக வேண்டும் அப்படின்றது தான் நமது கல்லூரியினுடைய முக்கியமான நோக்கம். அந்த வகையிலே எல்லா சம்பிரதாய நூல்களையும் பார்ப்பது போலவே இந்த சைவம் தொடர்பான நூல்களையும் பார்க்க வேண்டும். முக்கியமாக இவர் எழுதியிருக்கக்கூடிய புஸ்தகங்களை எல்லாம் வெளியிட வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்தார்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு எங்களது கல்லூரியினுடைய கிருஷ்ணசுவாமியர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்டினுடைய காரியதர்சிகள் அவர்கள்லாம் அதற்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். அந்த வகையில் அதை பார்த்துட்டு பேசணும் அப்படின்னும் பொழுது நாங்கள் அவரை கேட்டுட்டோம். சிவஸ்ரீ கார்த்திகேய சிவம் அவர்களை கேட்டுக்கொண்டோம். ஏறத்தாழ ஒரு 25 நாட்களுக்கு முன்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். அவரும் ஒத்துக்கொண்டார். இந்த நூல்களை முழுமையாக படித்துவிட்டு அந்த நூல்களில் அவர் என்ன அபிப்பிராயப்படுறார் அப்படின்றத சொன்னால் போதும் நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன். சமயத்தில் அது ஏற்புடையதாகவும் இருக்கலாம், இல்லது வேறொரு கருத்தாகவும் இருக்கலாம். அந்த நூல்கள் உள்ளவாறு சொன்னால் போதும்னு அவர்கிட்ட கேட்டுட்டேன். அவரும் பல வேலைகளுக்கு நடுவே நமது கார்த்திகேய சிவம் அவர் உலகம் சுற்றும் வாலிபன். அவர் பல நாடுகளில் பன்முகத்தன்மை பெற்றவர், நன்கு உபன்யாசம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர், கிரியைகளையும் நன்கு செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர், தேவாரங்கம் திருவாசகம் போன்றவற்றை எல்லாம் பற்றி நன்கு பேசக்கூடிய பாடக்கூடிய பன்முகத்தன்மை பெற்றவர். சுவாமி தேனி ஓங்காரானந்தா சுவாமிகள் அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் அன்பையும் பெற்றவர். அவர் பல நாட்களில் தேனியில் அந்த ஆசிரமத்தில் அவர் பிரதானமாக ஆஸ்தானமாக இருந்தார். இன்னும் அவர் தான் இருந்துருக்கார். அப்படி ஒரு நிறைய புஸ்தகங்களை எல்லாம் போட்டு இருக்கக்கூடியவர். நிறைய புஸ்தகங்கள் கட்டுரைகள்லாம் நிறைய எழுதியிருக்கார். நிறைய ஆகம புஸ்தகங்களை தொகுத்து இருக்கார். பல காரியங்களை பண்ணியிருக்கார். சைவ உலகத்திற்கு பல காரியங்களை பண்ணியிருக்கார். அவரை அனுசரிக்கக்கூடிய நிறைய இளைஞர் பெருமக்கள்லாம் வந்திருக்காங்க. அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்பட இருக்கக்கூடிய அந்த சைவாகம துறை அது ஆரம்பிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணக்கர்த்தானா நமது கார்த்திகேய சிவம் தான். அவர் அதாவது எடுத்து சொல்வதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எடுத்து சொல்றது கஷ்டம். வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. நம்ம சொன்னால் கேட்கணுமே, அது காதால கேட்கறது ரொம்ப சிரமம். நபர்கள் இருக்க மாட்டா. காதால கேட்டுட்டாலும் கூட அனுசரணம் பண்ணுறதுன்னு அதோட ரொம்ப சிரமம், கடைபிடிக்கிறதுன்னு. ஆனால் இவர் இது மாதிரி நம்ம கல்லூரியில் சைவாகமம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கா. பல வருடங்களாக அது நிலுவையில் இருக்குன்னு அப்படின்னு சொன்ன உடனேவே அவர் சொன்னதின் பேரில் நமது அன்பர் சைவ அன்பர் சிவகுமார் அவர்கள் மூலமாக அவர் ஒருத்தராக ஏகதேசமாக இந்த துறையை ஆரம்பிப்பதற்கான எல்லா வசதிகளையும் அவர் பண்ணி கொடுத்து அதை ஃபாலோ அப்பும் என்ன நடந்துருத்தான்னு சொல்லிட்டு அதை பின்தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர். அப்படி அவருடைய நமது கார்த்திகேய சிவத்தினுடைய ஒரு பெரிய ஒரு வாக் உபகாரத்தினால் அந்த சைவாகம டிபார்ட்மெண்ட் அந்த துறையானது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எனவே நிறைய பன்முகத்தன்மை கொண்ட நமது கார்த்திகேய சிவம் அவர்களுடைய ஆற்றலை பார்த்துவிட்டு அவர்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் அளித்திருக்கிறது. பல துறைகளிலிருந்து பல ஆதீனங்களிலிருந்து பல பட்டங்களை பெற்றவர், பல நூல்களை எல்லாம் வெளியிட்டவர். அப்படிப்பட்டவர் இந்த உபன்யாசத்தை செய்ய வேண்டும் என்று அதை ஏற்றுக்கொண்டு வந்தமைக்காக அவருக்கு மனமார்ந்த நல்ல ஹிருதயத்தோடு கூட அவர்களுக்கு சுவாகதத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த உபன்யாசத்தை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய நமது கல்லூரியினுடைய மாணவர்கள் மற்றும் உள்ள சைவ பெருமக்கள் மற்றும் இந்த ஊடகம் வாயிலாக இதை கேட்க இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நடத்தி தரும்படி சைவாகம பிராமாண்யம் என்ற அந்த நூலை ஒட்டிய உபன்யாசம் செய்யும்படி அவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அவருக்கு மரியாதை செய்யப்பட இருக்கிறது. வடபழனி கோவிலிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரசாதமும் அளிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட இருக்கிறது. हर नमः पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி
ஓம் ஸ்ரீமத்வேஷிகபாதேभ्यः சசக்திभ्यो நமோ நமः. சதா शिष्टात्मचिद्व्यक्तिकारणेभ्यो नमो नमः. शिवार्चनप्रीतमनोविशिष्टं रुद्राक्षभस्मस्फटिकाविभूषम् अन्ते वसन्मानसराजहंसं नमाम्यहं तं गुरुराजराजम्. आदिशैवकुलोद्भवान् शिवतन्त्रनिष्ठगुरुत्तमान् पाणिनीय परंपरागत शब्दशास्त्र सुबोधकान् श्रीकपालि समर्चकान् गुरुपाद पूजन तत्परान् संततं हृदि चिन्तयेरुण सुंदराह्वयमद्गुरून्. सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः. திருச்சிற்றம்பலம். ஆரறிவார்யங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார்ந்த அகலமும் நீளமும் ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார்ந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதில் வேறறியாமை விளம்புகின்றேனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல உமையொரு பாகனுடைய திருவடி கமலங்களையும் அடியனுடைய ஞானாச்சாரிய பெருமக்களுடைய திருவடி கமலங்களையும் முதற்கண் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கிருஷ்ணசுவாமி ஐயர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலமாக நிறுவப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்ற சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியின் நிறுவனர்களுக்கும் அரங்காவலர்களுக்கும் நம்முடைய ஆச்சாரியர் கல்லூரியினுடைய முதல்வர் அண்ணா அவர்களுக்கும் இந்த சைவாகம பிராமாண்யம் என்ற தலைப்பிலே அமைந்திருக்கின்ற இந்த நூலை தங்களுடைய கொள்ளுத்தாத்தாவினுடைய ஞான பொக்கிஷங்களை எல்லாம் வெளிக்கொணர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த குறிப்பாக இந்த என்டோமெண்ட் லெக்சரை ஏற்படுத்தி இருக்கின்ற குளித்தலை அரங்கசாமி ஐயருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நூல் தொடர்பான சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் முற்படுகிறேன். அண்ணா அவர்கள், முதல்வர் அண்ணா அவர்கள் இந்த நூல் ஆசிரியரை பற்றிய சில தகவல்களை நமக்கு தந்து அருளினார்கள். கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை தொடர்பான பல விஷயங்களையும் அவர்கள் பதிவு செய்து விட்டுகிறார்கள். இந்த நூலினுடைய முகவுரையில் அவர் தன்னை பற்றிய சில குறிப்புகளை தருகிறார். இந்த நூல் எழுதுவதற்கான காரணம் என்ன, எந்த சந்தர்ப்பத்திலே இது எழுந்தது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். நம்மைப் போலவே ஒரு சில நாட்களிலே நம்முடைய மனதிலே எண்ணம் தோன்றும். திடீர்னு ஒரு நாளைக்கு நாம் இதை படிக்கலாமே அதை படிக்கலாமே அப்படின்னு தோணும். ஒரு நாளைக்கு மொட்டை மாடியில் படுத்துட்டு இருக்கிறச்சே அந்த ஆகாசத்தையும் நிலவையும் பார்க்கும்போது ஒரு சில எண்ணங்கள் தோன்றும். அப்படி அவர் குறிப்பிடுகிறார். ஒரு நாள், ஏதோ ஒரு நாளில் அவருக்கு திடீர்னு ராத்திரியில் இந்த இயற்கை பிரபஞ்சத்தை பார்த்த உடனே இதனுடைய இயக்கம் எப்படி இருக்கு, இது எப்படி நடக்கிறது, சூரியன் எப்படி உதிக்கிறது, சந்திரன் எப்படி உதிக்கிறது, ஆகாசம் எப்படி இருக்கு, பூமி எப்படி இயங்கிறது, இது தானா இயங்கிறதா இல்லை யாராவது இயக்குறாளா, இது போன்ற எண்ணங்கள் திடீர்னு ஒரு நாள் உதிச்சுதான். அதாவது முன்னாடியே கல்லூரியிலே பயின்றிருந்தாலும் வைணவ மரபிலே வந்திருந்தாலும் இவருடைய பிதாமகர் மிகச்சிறந்த ஒரு அத்வைத்த சித்தாந்த வித்வானாக விளங்கிய போதிலும் இவர் கல்லூரியிலே ஆங்கில வழி கல்வியை பயின்ற போதிலும் அந்த நேரங்களிலெல்லாம் ஏற்படாத ஒரு அனுபவம்
ஒரு எண்ணம் அவருக்கு 1911ஆம் ஆண்டு உதித்ததாக குறிப்பிடுகிறார். அப்படி அந்த எண்ணம் ஏற்பட்ட பிறகு அந்த எண்ணத்தின் தொடர்ச்சியாக அவர் பல்வேறு விஷயங்களை படிக்கிறார், தெரிந்து கொள்கிறார். எந்த நூலாக இருந்தாலும் அதை உடனே வாங்கி படிக்கிறதுங்கிற ஒரு நியமத்தை வச்சுருக்கார். அது எந்த சமயமாக இருந்தாலும், ஜைனமாக இருந்தாலும், பௌத்தமாக இருந்தாலும், சைவமாக இருந்தாலும், சாக்தமாக இருந்தாலும், வைஷ்ணவமாக இருந்தாலும், சமயம் தொடர்பான நூல் எதாக இருந்தாலும் உடனே வாங்கி முழுசாக படிச்சிடுறதுங்கிற ஒரு நியமத்தை வச்சுருக்கேன்னு குறிப்பிடுறார். அப்படி எத்தனையோ நூல்களை படித்ததுக்கு அப்புறம் கூட ஒரு அண்ணா குறிப்பிட்டது போல ஒரு தெளிவு அவருக்கு கிடைக்கல. அதாவது வாழ்க்கையிலே நாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை செய்கிறோம். அந்த இலக்கு சரியானதா என்று நம் மனது முதலிலே ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள், நம்பத்தகுந்ததா, நாம் அடைய இருப்பதற்கு நாம் சார்ந்து இருக்கின்ற பொருள் நம்பத்தகுந்ததா என்று நம் மனது நிச்சயமாக உணர வேண்டும். நிச்சய புத்தி அந்த பிரமாண வஸ்துவிலே ஏற்பட வேண்டும், பிரமாணத்திலே ஏற்பட வேண்டும். இவருடைய நூல்களை, இந்த நூலை படிக்கும் போது அவருக்கு பிற இவர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டது போல எத்தனை துறைகளை அவர் அறிந்திருக்கிறாரோ அந்த துறைகளிலெல்லாம் ஏற்படாத ஒரு நிச்சயத்தன்மை சைவாகம நூல்களை பார்த்த பிறகு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை அவர் பதிவு செய்கிறார். அதுக்கு பல்வேறு பிரமாண ஸ்லோகங்களை காமிக்கிறார். அதாவது உலகத்திற்கு நன்மை ஏற்பட வேண்டும், உலகத்திற்கு நன்மை செய்கின்ற நூல்கள் எது என்று ஆராயும் போது அவர் குறிப்பிடுறார், சர்வலோக ஹிதார்த்தாய ஜகதாமேவ சித்தியர்த்தம் பிரகடயஸ்வேதம் ஞானம் என்றெல்லாம் வருகின்ற வாக்கியங்கள், ஆகம வாக்கியங்கள், இது உலக நன்மையின் பொருட்டு வெளிப்படுத்தப்பட்டது என்பதை பறைசாற்றுகிறது. அது ரொம்ப பிரசித்தமான விஷயம். ஆகமங்கள் லோகஹிதமாக அமைந்திருக்கிறது. அந்த ஆகமங்களுக்கு பிரமாணத்தன்மை உண்டா இல்லையா என்பது மிக நீண்ட நாட்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை. இது தொடர்பாக இவருக்கு முன்பாக பல்வேறு ஆச்சாரியர்கள் இந்த பிரமாணம் சம்பந்த விஷயமாக நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த லிஸ்ட் இல்லாமல் அவர் கொடுக்கிறார். அதாவது இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்களே, திருப்பி நான் ஏன் எழுதணும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதுக்காக அவர் லிஸ்ட் கொடுக்கிறார். உண்மை பாஷ்யக்காரராகிய ஸ்ரீகண்ட யோகீந்திரர் இவ்வாகமங்களின் பெருமையை மிக்க மகிழ்ந்து போற்றினார். ஃபர்ஸ்ட் யார் சொல்றார்? முதல்ல ஞானசம்பந்தாதிகளுடைய வாக்கியங்கள்லாம் சொல்றார், திருமுறைகளை. இந்த திருமுறைகள் ஆகமங்களுடைய பிரமாணத்தன்மையை சொல்லிடுது, எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுது ஆல்ரெடி, அதுவே போரும். ஆனாலும் கூட ஒரு சில காலகட்டங்களில் அது பத்தாம சிலர் இன்னும் சந்தேகப்படுறா. அப்ப அவளுக்காக ஸ்ரீகண்டர் என்ன பண்றார், அதை நிர்தாரணம் பண்றார். அதுக்கப்புறம் ஹரதத்தாச்சாரியர் பண்றார். அதுக்கப்புறம் அப்பைய தீட்சிதர் பண்றார், சதுர்வேத தாத்பரிய சங்கிரகம், சிவதத்துவ விவேகம், சிவகரணாமிர்தம். இங்க இது அதெல்லாம் கூட இந்த நம்முடைய பாடத்திட்டத்திலே அமைந்திருக்கிறது, அதுவும் கூட லெக்சராக செய்யப்பட்டது. அப்புறம் பிரம்ம வித்யா வரீந்திரர், நிஜகுண யோகீந்திரர் போன்ற மகான்கள், அப்புறம் வித்யாரண்ய சுவாமிகள், இப்படி எத்தனையோ பேர் சொல்லியிருக்கா. இவருக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர், இவர் சைவாகமங்களின் மேலே அவருக்கு அந்த நிச்சய புத்தி ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் சூளை ஸ்ரீ சோமசுந்தர நாயகர் அவர்கள். அவருடைய அரங்கசாமி ஐயருடைய காலத்திலே, அவருடைய கல்லூரி காலத்திலே தெளிவில்லாத போது அவருடைய நண்பர் ஒருவர் வாயிலாக திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் உள்ள ஒரு மண்டபத்திலே, நூற்றுக்கால் மண்டபத்திலே ஒருவருடைய உபன்யாசம் நடைபெறுகிறது, நீ அங்கே போய் கேட்கலாம் என்று குறிப்பிடுகிறார். அதை கேட்டு அவர் அங்கே போய் பார்க்கிறார் முதல்ல. அப்போ அங்கே திரிபதார்த்தம்ங்கிற தலைப்பில் அவர் பேசுகிறார். யாரு? ஸ்ரீ சோமசுந்தர நாயகர். அந்த ஒரு பேச்சு அவர் என்ன சொல்றார், ஒரு விஷயத்தை நாம தீர்மானம் பண்றதுக்கு நமக்கு முதல்ல ஒரு உணர்வு ஏற்படணும். அந்த உணர்வு அறிவுபூர்வமாக சிந்திக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட வேண்டும். உணர்வும் ஊகமும் அவசியம் சொல்றார்.
இந்த ரெண்டும் சேர்ந்து விஷயங்களை என்னால் நான் ஒத்துக்கொள்ளுகின்ற வகையில் நான் கேட்டது ஸ்ரீ சோமசுந்தர நாயகரிடத்திலே என்று குறிப்பிடுகிறார். திரிபதார்த்தம் என்கிற தலைப்பிலே அமைந்த அந்த உபன்யாசம். இப்படி அதற்கு பிறகு காசிவாசி செந்திநாத ஐயர் அவர்கள், அவரும் நிறைய பண்ணியிருக்கார். இந்த கண்டன கிரந்தங்கள் நிறைய அந்த மாதிரி வந்திருக்கு. ஸ்தாபன கிரந்தங்கள், கண்டன கிரந்தங்கள். அதுக்கப்புறமும் கூட அச்சுவேலி குமாரசுவாமி குருக்கள், அதாவது தர்க்க ரீதியா சைவாகமங்களுக்கு பிரமாணம் உண்டா இல்லைங்கிறதுக்காக தீர்மானத்துக்காக எழுதப்பட்ட நூல்கள் உண்டு. பின்னால இந்த நூல்கள் எல்லாம் ஆதியிலே தமிழ்ல தான் இருந்தது, பின்னால தான் வடமொழியிலே எழுதப்பட்டது என்று ஒரு காலகட்டத்திலே ஒரு கருத்து உருவாக்கம் செய்யப்படுகிறது. எனவே அதை மறுதளித்தும் நிறைய ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே அச்சுவேலி குமாரசுவாமி குருக்கள் வேதாகம நிரூபணம் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். இந்த நூலினுடைய ஆசிரியர் சோமசுந்தர நாயர் அவர் கூட சைவ சமய வேத நிரூபணம் என்ற தலைப்பிலும் எழுதியிருக்கிறார்கள். இப்படி இவ்வளவு பேர் எழுதியிருக்காங்களே. இவ்வாறு உலகர் செய்த தவப்பயனாய் உண்மையை நிலைநாட்ட எழுந்த சைவ நன்னெறியாளர் காட்டிய நல்ல ஆகமங்களின் திறத்தை உணரும் பாக்கியம் அடையப்பெற்ற யாமும் சில கூறுவான் தொடங்கி அதற்கும் ஓர் காரணம் உண்டு. சும்மா நான் எழுதுறேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றார் அவர். என்ன காரணம் அப்படின்னா, யாம் பிரபன்ன காயத்ரி என்று வைணவர் கொண்டாடும் ராமானுஜ நூற்று அந்தாதி பாடிய திருவரங்கத்து அமுதனார் எனும் வைணவ பிரபந்த கர்த்தர் மரபில் தோன்றியவர். அதாவது ஆழ்வார்களோடு சமமாக வைத்து எண்ணப்படக்கூடிய ஒரு பெரியவர் திருவரங்கத்து அமுதனார். அந்த அந்த மரபிலே வரக்கூடியவர் இந்த அரங்கசாமி ஐயர் அவர்கள். இது ஒரு காரணம். நான் சைவாகமம் பிராமணியம் சொல்றதுக்கு இது அவர் சொல்றது ஒரு காரணம். எமது பிதாமகரும் வைணவ பற்றும் மாயாவாத ஞானமும் ஒருங்கே கொண்டு கைவல்ய நவநீதம், ஞான வாசிஷ்டம், ரிபுகீதை முதலிய நூல்களை கனவிலும் மறவா நீரதாவர். வழி வழி வந்த வைணவ அபிமானமும் எம்மை விட்டதென்று மாயாவாத மலைவும் எம்மை வாட்டியதுண்டு. வெகுநாள் வரை வேதாந்த தேசிகர் பிரபந்தங்களையும் தென்கலை பிரபந்தங்களையும் கற்று வந்தேம். ஆயினும் பாரபட்சமின்றி பல மதங்களையும் சீர்தூக்கி பார்க்கும் புண்ணிய வசத்தால் சைவ நன்னெறியை சாரும் பாக்கியம் அடைந்தோம். இது அவருடைய சொந்த வாக்கியம். இதெல்லாம் நான் கருத்தை உள்வாங்கிட்டு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, ஒரு ஆற்றல் அவருக்கு இருந்திருக்கு. இப்போ நமக்கு என்னன்னா, பெரும்பாலும் நாம படிக்கும் போது நம்முடைய சாஸ்திரத்தை நாம் படிப்போம். பிற சாஸ்திரங்களை கண்டன கிரந்தங்கள், சிவஞான சித்தியார் போன்ற நூல்களிலும் சங்கற்ப திராகரணம் போன்ற நூல்களையும் பிற மத கொள்கைகளையும் நாம் படிப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆதியிலேயே எல்லாத்துலேயும் தானே முழுக்க முழுக்க அந்த கொள்கைகளை மட்டும் தூக்கி பார்த்து விசாரிக்கிறதா அந்த கண்டன கிரந்தங்கள். ஆனால் இவர் எல்லாத்துலேயும் உள்ள பிரவேசிச்சு வெளில வந்திருக்கார். அப்படி இந்த நூலை அவர் ஒரு உபன்யாசமாக செய்திருக்கிறார். சைவாகம பிராமணியம் என்ற தலைப்பிலே அவர் தூத்துக்குடியிலே நடைபெற்ற ஒரு சைவ சித்தாந்த மகாநாட்டிலே இந்த தலைப்பிலே உரையாற்றியிருக்கிறார். அதுவே பின்னாளில் நூல் வடிவமாக்கப்பட்டிருக்கிறது. உபனிஷதங்களுக்கெல்லாம் உரை எழுதும் போது நம்முடைய புத்திக்கு எட்டிய வகையில் எழுதாமல் அதற்கு முன்பு இருக்கின்ற நூல்களை அனுசரித்தே உரை எழுத வேண்டும் என்ற மரபு இருக்கிறது. அவற்றையெல்லாம் மாற்றி பலர் எழுதியிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். பிபேத் அல்பஸ்ருதாத் வேதோ மாமயம் பிரஹரிஷ்யதி ஸ்வயுக்தி கல்பிதாத் நியாயாத் கரீயா உபபிரம்மணம் ரிஷிபிஹி நிஷ்சித்தே தஸ்மின் காஷம் காஸ்யாத்து மகாத்மனாம் என்று பல வாக்கியங்களை சொல்லி வேதங்களுக்கான பொருளை முன்னமேயே ரிஷிகள் புராணங்களின் வாயிலாக தீர்மானம் செய்துவிட்ட பிறகு நீயே உன்னுடைய ஸ்வயுக்தி கல்பிதமான விஷயங்களை சொல்றேன்னு சொல்லி கண்டனம் பண்றார். பல இடங்கள் அதுக்கெல்லாம் கருத்துக்களை குறிப்பிடுகிறார். இப்படி பல விஷயங்களை சொல்லி இவரை எழுதிய
ஒரு கட்டுரை, முதல்வர் நான் குறிப்பிட்டதை போல சிம்பாலிசம் அ ஸ்டடி ஆஃப் இட்ஸ் ரேஷனலே என்ற தலைப்பிலே 1912ஆம் ஆண்டு பிரயாக்ராஜில் நடந்த ஒரு சர்வமத மகாநாட்டிலே இவர் பேசிய அந்த பேச்சு தி பெஸ்ட் எஸ்ஸே ஆன் ஹிந்துயிசம் என்ற தலைப்பிலே பரிசளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி முகவுரையை நிறைவு செய்கிறார். டெக்ஸ்டுக்குள்ளே போவோம். நாம கிரந்தத்துக்குள்ள அவர் அமைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறை கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்கு. இயற்கையாகவே ஆராய்ச்சி செய்யக்கூடிய எண்ணம் உயிர்களுக்கு இருக்கு. உயிர்களில் குறிப்பாக மனிதர்களுக்கு இருக்கு. நாம் படிச்சிருப்போம், சைத்தன்யம் திருக்கிரியா ரூபம். உயிர்களுக்கான இலக்கணம் சொல்லும்போது சைத்தன்யம் திருக்கிரியா ரூபம். செயல்படக்கூடிய ஆற்றலும் அறியக்கூடிய ஆற்றலும் இயல்பாகவே உயிரிடங்களிலே இருக்கிறது. அது மனித உடலிலே அதிகமாக வெளிப்பட்டு தோன்றுகிறது. அப்படி இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது, நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, நான் ஒரு வஸ்து, நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம் ஒரு வஸ்து, ரெண்டு இருக்கு. நான் சேத்தனன், நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம் ஜடம். இது எனக்கு தெரியறது. என்னைய பற்றி நான் ஆராயும் போது நான் யாரு, எனது என்பது என்ன, நான்னா யாரு, எனது என்பது என்ன. நான் இருக்கேன், என்னுடைய கை இருக்கு, என்னுடைய புஸ்தகம் இருக்கு, என்னுடைய பேனா இருக்கு, என்னுடைய மனது இருக்குன்னு நான் என்னிலிருந்து பிரித்து பார்க்கக்கூடிய பொருள்கள் என்னோடதா நானா, இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் நமக்கு எழுகிறது. அப்படி எழும்போது நான் வேற, என்னுடைய கருவிகள் கரணங்கள் வேறன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எது எனதோ அது நான் இல்லை, எது எனதோ அது நான் இல்லை. இந்த தொலைபேசி என்னுடையதுன்னு நான் சொன்னேன்னு சொன்னால் அந்த தொலைபேசி நான் இல்லைன்னு தெரிஞ்சு போய்டுறது. ஆனால் இது என்னுடைய கைன்னு நான் சொல்கிறேன், ஆனால் இது நான் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியல. எது நம்மளோட ரொம்ப ஒட்டி இருக்கோ அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற விஷயத்தை நமக்கு புரிஞ்சுக்க முடியல. விசாரம் பண்ண பண்ண எதெல்லாம் என்னுடையதோ அதெல்லாம் நான் இல்லைன்னு தெரிஞ்சிருது. எதெல்லாம் என்னுடையதோ அதெல்லாம் நான் இல்லைன்னு தெரிஞ்சிருது. அப்போ கண்ணு காது நான்கிற அந்த வஸ்துவை தவிர்த்து எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் நான் இல்லை. அப்போ இது பாக்கி எல்லாமே என்னுடையதாயிடுறது. சரி, இப்போ என்னுடையதுன்னு நான் கருதுறேனே, இது நானா உண்டாக்கினதா? பெரும்பாலும் நூல்கள் சுவாமியினுடைய உண்மையை, ஈஸ்வரனுடைய இருப்பை உணர்த்துவதைத்தான் முதல்ல ஆரம்பிக்கும். உலகம்னு ஒன்று இருக்கு, அந்த உலகத்துக்கு கர்த்தா உண்டா இல்லையான்னு விசாரம் பண்ணிட்டு போயிடும். இவர் என்ன பண்றார், கொஞ்சம் வித்தியாசமா என்ன பண்றார், நான் இருக்கேன், எனக்கு கருவி கரணங்கள் இருக்கு, இந்த கருவி கரணங்கள் நான் உண்டாக்கல, கருவி கரணங்கள் எதுவுமே நான் உண்டாக்கல. பாக்கி விஷயங்களுக்கெல்லாம் அப்புறம் போறார். முதல்ல எனக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு, இந்த உடல்ல கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, இதெல்லாம் அறிவு கருவிகள். பார்க்கறதுக்கு சக்தியுடைய கண் இருக்கு, கேட்கறதுக்கு சக்தியுடைய காது இருக்கு, இப்படி பல கருவிகள் இருக்கு. இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேனா? இல்லை, எனக்கு இது கிடைச்சிருக்கு. அப்ப கிடைச்சிருக்குன்னு சொன்னா இதை கொண்டு நாம ஒரு சிறப்பு தன்மையை நாம் அடைகிறோம். இந்த கண் போன்ற இந்திரியங்கள் நமக்கு இல்லைன்னு சொன்னா நாம எப்படி இருப்போம்? அப்படி ஒரு நிலை உண்டா அப்படின்னா அதுக்கு தூக்கத்தை உதாரணமா சொல்றார். தூக்கத்தில் நமக்கு கருவி கரணங்கள்லாம் ஓய்வில் இருக்கு, கருவி கரணங்கள் வேலையே செய்யலை. எழுந்த உடனே நாம தூங்கினோங்கிற காரணத்தினால நாம இருக்கோங்கிறது நமக்கு தெரிகிறது. இதே மாதிரி ஒரு நிலையில உயிர்கள் இருந்திருக்கு. இந்த கருவிக்கரணங்கள்லாம் இல்லாம ஒரு நிலை, அதுக்கு ஆணவ இருள் நிலைன்னு சொல்றார். அந்த நிலையில இருந்து வெளியில கொண்டு வந்து நமக்கு இந்த கருவிக்கரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருவிக்கரணங்களால என்ன பயன்னா, முக்கியமா நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறியக்கூடிய தன்மையும்
செயல்படக்கூடிய தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிறது. வாஸ்தவம் தானே? அறியக்கூடிய தன்மையும் செயல்படக்கூடிய தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க செயல்பட அது அதிகமாகிறது. அப்ப அறிவு விளக்கம் பெறுவதற்கு துணை செய்பவையாக அந்த கருவி கரணங்கள் இருக்கின்றன. சரி, இந்த கருவி கரணங்கள் நான் உண்டு பண்ணல, கருவி கரணங்களை நான் உண்டு பண்ணல. ஆனா இந்த உலகத்துல நான் செயல்படுறதுக்கு எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. நான் நினைச்சா ஒரு விஷயத்தை பண்ணலாம், ஒரு விஷயத்தை பண்ணாம இருக்கலாம். அந்த ஆற்றலும் எனக்கு இருக்கு. இதை வச்சுட்டு நான் என்னுடைய செயல்கள் எல்லாத்துக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள், நான் தான் பொறுப்பாளின்னு நான் சொல்ல முடியும். இதெல்லாம் வச்சுட்டு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த கருவி கரணங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா யார் கொடுத்தா அப்படிங்கிற இடத்துல அவர் ஈஸ்வர விசாரத்தை தொடங்குகிறார். தூக்கத்தில் அறிவு விளக்கம் ஏற்படாதது போல கேவல தசையில் அறிவு விளக்கம் பெறாமைக்கு காரணம் தடை. சதப்யபாசமானத்வா தன் விருத்தம் பிரதீயத்தே திரோஹிதோஹி காரியேஷு நச்ச அணுஹு சம்பிரவர்த்ததே மலருத்த ஸ்வத்ருக்ரியா என்று ஆணவ மலத்தினுடைய தடையினாலே உயிர் செயல்பட முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலையில இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து வியாகாத போக சக்திஷ்ச போத்யா சோத்யா அகலஹா பசு, அதுல ரெண்டு பதத்தை எடுத்துக்கிறார். ஒரு கும் இருட்டு ஆணவ மலத்திலே உயிர்கள் பதிந்து இருக்கின்ற நிலை, அதான் கேவல திசைன்னு சொல்லுவா. அதிலிருந்து எடுக்கப்பட வேண்டியவனாகவும் சுத்தி செய்ய தகுந்தவனாகவும் இருக்கின்ற பசுக்கள் எழுப்பப்பட்டால், சுத்தி செய்யப்பட்டால் அவைகளுக்கு அறிவு இச்சை செயல்கள் பிரகாசிக்கும், புருஷார்த்தம் உணரும் நன்னெறி கைகூடும். அந்த கேவல தசையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் எழுப்பப்பட வேண்டியவைகளாக இருக்கு, சுத்தி செய்ய தகுந்தவைகளாக இருக்கு. அதனால அதை பண்றதுக்காக ஒரு பேர் உபகாரத்தை ஒருத்தர் பண்றார். இப்படி நமக்கு அளித்த பேர் உபகாரம் நாம் தேடிக்கொண்டது அன்று. உயிருக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. இந்த உபகாரத்தை நாமளே நான் பண்ணிக்கல, நமக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. ஜடமும் அதை செய்ய முடியாது. எனவே இப்பேர் உபகாரத்தை நமக்கு செய்தவன் நம்மிலும் பாசத்திலும் வேறாய ஒருவன் இருக்க வேண்டும் என்ற அனுமானம் உண்டாகிறது என்று சொல்லி ஈஸ்வரனுடைய இருப்பை சொல்றார். இதெல்லாம் முன்னாடி அவர் ஒரு தன்னுடைய அனுபவத்தை வரிசையாக பதிவு செஞ்சுட்டு கடைசியில் சைவாகம பிரமாணித்து சொல்றார். இந்த இடத்துல ஒரு சயின்டிஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய அந்த நுண் கருவிகள் இருக்கு, டெலஸ்கோப் போன்ற கருவிகள், அதை வச்சு நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்காருங்கிறது என்னால் சொல்லவே முடியலன்னு சொன்னாராம். அதை கண்டிச்சு பேசுறார். பிரத்யக்ஷ பிரமாணத்தை வச்சு நிர்தாரணம் பண்ண முடியாது கடவுளுடைய இருப்ப, ஆனா அனுமானத்தை வச்சு நிர்தாரணம் பண்ணாம இருக்க முடியாது. அதனால அவன் அனுமானத்துக்கிட்டே போகலன்னு சொல்லி சொல்றார். அப்படி ஈஸ்வரன் இருக்காங்கிற விஷயத்தை தீர்மானம் பண்றார். நிறைய ஹேதுக்கள்லாம் சொல்லி, நிறைய பிரமாணங்கள்லாம் சொல்லி ஈஸ்வரனுடைய இருப்பை கன்ஃபார்ம் பண்றார், உறுதிப்படுத்துகிறார். அப்புறம் நாம முன்னாடி சொன்ன மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் பெரும்பாலும் உணர்ச்சியையும் ஊகத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. உணர்ச்சியை கொண்டு நாம் தீர்மானிக்கிறோம், செய்கிறோம். உணர்ச்சியும் ஊகமும் எப்ப ஒன்னா பொருந்துதோ அப்ப நமக்கு அறிவு விளக்கம் பெறுகிறது. மாறித்துனா ஏற்படுறதில்லை அப்படிங்கிறத சொல்றார். அப்படி சொல்லிட்டு வரும்போது ஒரு சில பெரியோர்கள் கடவுளுடைய வழிபாட்டை பற்றி சொல்லும்போது ஆதி காலத்தில் மக்கள்லாம் பயத்தினாலதான் கடவுளை கும்பிட தொடங்கினார்கள் சொல்றாங்க. இடி சத்தம் கேட்டுதான், இடிய சத்தத்தை கேட்டவுடனே பயந்து போய் அவங்க
என்னை அதை இடிக்கு காரணமாகக்கூடிய ஒரு தெய்வம், அது என்னை கொன்றக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்கிறார் அவர், இப்படி சொல்கிறது தப்பு. இடி சத்தத்தை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும், நமக்கு ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்குறதுன்னு தோணும். இதனால பயம் ஏற்படலாம். பயத்தினால இல்லாத ஒரு பொருள் இருக்குன்னு நம்ம எப்படி தீர்மானம் பண்ணுவான்? இது யுக்திக்கு சுத்தமாக பொருந்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். மிருகங்கள்லாம் இருக்கு, மிருகங்கள்லாம் பயந்துன்னு ஓடுது, நாமளும் பயந்துன்னு ஓடுறோம். எல்லா நேரத்திலையும் பயந்துட்டு ஓடுற போது அதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம்னு நாம் சொல்றது இல்லை. அதனால பயத்தின் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் காரணத்தை இருக்கணும், அவன் கடவுள்னு தீர்மானம் பண்றது யுக்திக்கு பொருந்தவில்லைன்னு சொல்றார். உணர்ச்சியால் உணர்வது போல அறிவால் ஆலோசிப்பதும் மனிதர்கள் உள்ள ஒரு சக்தி விசேஷம். பிற உயிரினங்களுக்கு அது இல்லை. எனவே புண்ணிய பாவம் அவர்களுக்கு இல்லை. இதனாலேயே உண்பன உடுப்பன உள்ளிட்ட விஷயங்களில் அறிவை பயன்படுத்தி தேடும்படியும் ஊகமில்லா விலங்குகளுக்கு புல்லையும் தழையையும் உணவாக்கி தடித்த தோலையே உடையாக்கி உள்ளது. அறிவினால் பயன் அறிவதே, அறிவு 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 அறிவது அறிவே என்பது பிரமாணம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இந்த பிற உயிரினங்களையும் மனிதனுடைய அறிவையும் ஒப்பிட்டு பிற உயிரினங்களும் உண்ணுகின்றன, உறங்குகின்றன, நாமும் உண்ணுகிறோம், உறங்குகிறோம். ஆனால் அவங்கெல்லாம் அந்த பிற உயிரினங்கள் அந்த உணவுக்காக செய்யக்கூடிய முயற்சிக்கு நாம செய்கிற முயற்சிக்கு வித்தியாசம் இருக்கு. அது தானா போய் ஒன்றை சாப்பிடுவது நாம செலக்ட் பண்ணி பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு இருக்குங்கிறது குறிப்பிடுறார். அப்புறம் இந்த காரிய காரண ஆராய்ச்சியை பற்றி சொல்லும்போது ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை பதிவிடுறார். இப்பிரபஞ்சமான காரியத்தை கண்டதும் காரணம் உண்டோ என சோதிக்கிறான். சோதிக்கும் போது பல உண்மைகளை அறிகிறான். முதலில் தேகத்தையே பார்ப்போம். கண் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். இக்கண் இமையை பாருங்கள். படம் பிடிப்பவனை, போட்டோகிராஃபர் கேட்டால் உருவம் அமைவதற்கு வேண்டியவைகளை எடுத்து உரைப்பான். படம் பிடிப்பவன் படம் பிடிக்கும் மூடு பெட்டி ஒன்றையும் ஒளிகளை பிடிக்கும் கண்ணாடிகளையும் மற்றும் உள்ள கருவிகளையும் கொண்டு தூரத்திலோ சமீபத்திலோ ஒருவாறு திட்டம் செய்து உருவம் எடுக்கிறான். இவ்வாறு கண்ணில் ஒளிகளை சிதற விடாது வாங்கும் இரு பக்கமும் மூடிகளை ஒத்த இமைத்தோள்கள். இந்த கேமரா இருக்கக்கூடிய அமைப்பையும் கண்ணையும் ஒப்பிட்டு சொல்றார். கண்ணை பார்த்து தான் அவன் கேமரா பண்ணியிருக்காங்கிறத சொல்றார். திட்டம் செய்து உருவம் எடுக்கிறான். இவ்வாறு கண்ணில் ஒளிகளை சிதற விடாது வாங்கும் இரு பக்கமும் மூடிகளை ஒத்த இமை தோள்களை கொண்ட கண்ணாகிய பெட்டியையும் அதில் அடங்கிய ஒளிகளை ஏற்கும் வளைந்த கண்ணாடி கிறிஸ்டாலின் லென்ஸ் போன்ற ஒரு மினிமினிப்பு சதையும் உருவமைக்கும் கண்ணாடி ரெஃப்ராக்டிங் லென்ஸ், ரெட்டினா என்னும் விழி, கிரவுண்ட் கிளாஸ் என்று சொல்லத்தகுந்த ஒரு கண்ணாடி முதலியவுடன் இரு பக்கங்களில் உள்ள கண்ணின் போர்வைகள் தூரத்தில் இருக்கும் வஸ்துக்களையும் சமீபத்தில் உள்ள வஸ்துக்களையும் காணத்தக்கவாறு விரித்தும் குவித்தும் வர்த்திக்கிறது. எப்படி லென்ஸ் ஒரு பொருளை படம் பிடிக்கிறதோ அது போல கண்ணு படம் பிடிக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நாம பார்த்தோம்னு சொன்னா இந்த எப்படி ஒரு கருவியை செஞ்சவன் இருக்காங்கிறத தீர்மானம் பண்றோமோ அது போல இந்த கருவிகளை உண்டாக்கினவன் ஒருத்தன் உண்டுங்கிறத தீர்மானம் பண்ணலான்னு சொல்றார். The adoption of means to an end is the mark of intelligence. காரியத்தை வச்சுண்டு அதுக்கான காரணத்தை ஊகிச்சு அறிவறது தான் அறிவினுடைய முதல் படிங்கிறதா குறிப்பிடுறார். அனுமான பிரமாணத்தினால மட்டும்தான் ஈஸ்வரனை உணர முடியும், ஈஸ்வரனை இருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன் அவரை பார்க்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படி கேட்டதுக்கு பதில் சொல்றார். திருவாசகத்துல இருந்து ஒரு பாட்டை காமிக்கிறார். நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் திணைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்பவே
அனைத்துலகம் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா எனத்தனைத்த வெப்புறத்த தந்தை பாதம் எய்தவே. இந்த பாடல்ல ஒரு பிரயோகம் என்னன்னா, படைக்கப்பட்ட பொருள் ஒரு சின்ன பொருளாக இருந்ததுன்னு சொன்னா, ஏதோ ஒரு பொருள், ஒரு மோதிரமோ அல்லது ஒரு தொலைபேசியோ அல்லது நூலோ ஏதோ ஒன்றை ஒருவன் செய்திருக்கிறான். அப்படி செய்திருக்கிறான்னு சொன்னா அந்த பொருளை பார்த்த உடனே இதை யாரோ ஒருத்தர் செய்திருக்காருன்னு நமக்கு தோணுது. ஒரு மோதிரமோ தொலைபேசினா பல பேர் சேர்ந்து செய்யணும், மோதிரம்னா ஒருத்தர் செய்தாருன்னு வச்சுக்கலாமே. இப்போ மோதிரத்தை பார்த்த உடனே இந்த மோதிரத்தை யாரோ ஒருத்தர் பண்ணினார்னு தெரியுது நமக்கு. அப்படி தெரிஞ்ச உடனே இதை யார்பா பண்ணினார்னு நம்ம ஒருத்தர் கேட்குறோம். கேட்ட உடனே ஒருத்தர் பண்ணினார்னு ஒருத்தர் சொல்கிறான். உடனே நாம் அவனை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், பார்த்துடுறோம். இப்போ நீ சொன்னியே இந்த பிரபஞ்சம் ஒரு கர்த்தாவால் ஆனதுன்னு சொல்லி, அந்த கர்த்தாவை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேள்வி. அதுக்கு அவர் சொல்றார், உலகத்தை உண்டாக்கின அந்த பரம்பொருள் இருக்கு, அது தனித்த பொருளா இல்லை, மொத்த உலகம் முழுவதும் வியாபிச்சிருக்கு. அப்படி உலகம் முழுவதும் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய புலன்களுக்கு, அறிவு கருவிகளுக்கு பத்தாது, கிடையாதுங்கிறத சொல்றார். அனைத்து உலகம் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா. அப்ப இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவதற்கு தேவைப்படுறது. அதுதான் நம்முடைய சாஸ்திரம் சொல்றது. கண்ணுக்கு பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, அந்த கண்ணை பார்க்கறதுக்கு மனசு துணை செய்கிறது, மனசுக்கு உயிர் துணை செய்கிறது, உயிருக்கு துணை செய்வது ஈஸ்வரன் சொல்றது. திருஷோ தர்ஷயிதா சாத்மா தஸ்ய தர்ஷயிதா சிவஹ தஸ்மாத் தஸ்மின் பராம் பக்திம் குறியாது ஆத்மோபகாரகே என்று சொல்லி, எது நமக்கு காட்டுதோ அதை நாம காண முடியாது. சரி, அப்ப காணவே முடியாதான்னா அப்படி இல்லை. புணர்ப்பதொக்க வெந்த என்னை ஆண்டு பூண நோக்கினாய் புணர்ப்பதன்றி தென்ற போது நின்னுடன் நாடு எண்ணிதான் புணர்ப்பதாக அன்றிதாக வன்பு அன்பு நின் கழற்கனே புணர்ப்பதாக அங்கநாளன் புங்கமான போகமே. அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரன், அந்த சுவாமிய பதியை நாம அதுக்குள்ள இருக்கோங்கிற உணர்வை கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம், அனுபவிக்கலாம்ங்கிறத குறிப்பிடுறார் அந்த பாடல் மூலமாக. அதற்கு எல்லாமாய் இன்று எல்லாவற்றையும் பார்த்து அறிந்து நிற்கும் பேரறிவாளனை எவ்வாறு அறிவது என்று கேட்கிறது உபநிடதம். அனைத்துலகுமாய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா என்று திருவாய் மலர்ந்தார் பெருமான். அபரோக்ஷ ஞானத்தினாலேயே அறியத்தகுந்தவன் பிரான் என்பதை ஹேதூபதேச கம்யம் யத் தத் பரோக்ஷம் பிரத்யக்ஷதே என்றும் அபரோக்ஷம் புனக சிரேஷ்டாத் அனுஷ்டானாத் பவிஷ்யதி என்றும் அன்பினால் அவனை அன்பு மயமாய் இருந்து அனுபவிப்பதே அபரோக்ஷம் என்று சொல்லி அந்த திருவாச்சக பாடலுக்கு பொருள் செய்து அன்பினாலே அவனை உணரலாம் என்று குறிப்பிடுகிறார். அப்புறம் மதங்களால், இது நடுவில் பதிவு செய்கிறார் இந்த விஷயத்தை, மதங்களால் கேடு விளைவதில்லை. நாம் தீவிரவாதத்திற்கெல்லாம் மதத்தினுடைய பெயரை முன்னொட்டாகவோ பின்னொட்டாகவோ குறிப்பிடுவார்கள். அப்படிலாம் கிடையாது. மதம் என்பது, சமயம் என்பது எப்பவுமே நன்மையை மட்டும்தான் செய்யும். அந்த மதத்தை தவறாக ஏற்றுக்கொள்பவர்கள் அல்லது சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் அல்லது அந்த மதத்தின் பெயரிலே மட்டும் இருக்கக்கூடியவர்கள் தான் பண்ணக்கூடிய செயல் தான் அந்த மதத்திற்கே ஒரு தீங்கை உண்டு செய்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். புறத்திலே காரண காரியம் என்கின்ற ஒரு யுக்தியை கொண்டு சுவாமி இருக்காருங்கிறது நாம் உணர்றோம். உள்ளுக்குள்ளேயும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் உன்னுடைய ஒவ்வொரு இயக்கத்திற்கும் பெருமான் இருக்கிறான் என்பதை நீ உணரலாம்ங்கிறத பல்வேறு நிறைய ஸ்லோகங்கள், நிறைய ஏகப்பட்ட ஸ்லோகங்களை சொல்லி அதை நிறுவுகிறார். இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே, இந்த பிரபஞ்சம் உண்டானதை மேலை நாட்டு வல்லுநர்கள் பிக் பேங் அப்படிங்கிற ஒரு தியரியை சொல்லி விளக்குவார்கள். அதை அவர் சொல்றார். அந்த இடத்த நான் அப்படியே படிக்கிறேன். சற்று முன் வரை
மேற்திசையில் உள்ள சில பௌத்திக சாஸ்திர வல்லோர்கள் கூறி வந்தது யாதெனில், ஜடமே இருந்ததாம், அந்த ஜடத்திற்கு பல சக்திகள் உண்டாம், அப்பல சக்திகளும் ஒன்றை ஒன்று முட்டிக்கொண்டு கடைசியில் இவ் அற்புத அமைப்பை அறிவின்றியே உண்டாக்கியதாம். இச்சடசக்தியே எப்படியோ முட்டி மோதிக்கொண்டு ஒரு சிறு அறிவை தாங்கி நகரும் ஒரு சிறு ஜந்துவை உண்டாக்கிற்றாம். ஜடசக்தி எப்படியோ முட்டி மோதிக்கொண்டு ஒரு சிறு அறிவை தாங்கி நகரும் ஒரு சிறு ஜந்துவை உண்டாக்கிற்றாம். இதனோடு நிற்காமல் இவ்வாறு பல ஜந்துக்கள் உண்டாயினவாம். இப்பல ஜந்துக்களும் முட்டி மோதிக்கொண்டு அதைவிட சிறிது அறிவிற் சிறந்த ஒரு பிராணியை உண்டாக்கினதாம். இல்லாத ஒன்றுல இருந்தது, ஒண்ணுமே இல்லாததுல இருந்து ஒண்ணு உண்டா, அதாவது அறிவில்லாத ஒரு பொருள்ல இருந்து அறிவு உண்டாச்சுன்னு சொல்றார். இப்படியே பல அறிவுடை பிராணிகள் உண்டாகி முட்டி மோதிக்கொண்டு அதிலும் சிறந்த ஒரு அறிவுள்ள பிராணியை உண்டாக்கிற்றாம். இப்படியே வெகு தூரம் வரையில் சென்று வெகு அறிவின் பேதங்களை உண்டாக்கி கடைசியில் அறிவிலும் அன்பிலும் சிறந்த மனிதனை உண்டாக்கினதாம். அறிவும் அன்பும் உள்ள பிராணிகளை உண்டாக்கிய அந்த சக்தி மாத்திரம் அறிவற்றதாகவும் அன்பற்றதாகவும் இருக்க வேண்டியதென நாம் எண்ண வேண்டுமாம். இவைகளெல்லாம் ஒன்றோடொன்று முட்டி மோதிக்கொண்டு நிலைத்தவைகளாம். யாம் கூறுவது யாதெனில், ஒரு சக்தியே ஊடுருவி சென்று அவைகளை ஒன்றோடொன்று புணர்த்தியும் சுற்றச் செய்தியும் ஏவி நடாத்தியதும் உண்மை. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா, வாஸ்தவம்தான். ஆனா ஒரு சக்தியே அறிவையும் அன்பையும் மேன்மேலும் வளர்த்து உயரச் செய்ததும் உண்மை. ஆனால் அந்த சக்தி ஜடமும் அன்று அன்பற்றதும் அன்று. அன்பிற்கும் அறிவிற்கும் உறைவிடமான பேரறிவும் பேரன்பும் உள்ள அருட்சக்தி. என்னன்னா, இந்த மாடர்ன் சயின்ஸ் மூலமா அவங்க அந்த இப்ப அதை ஒத்துக்கலை, இப்ப அதை விட்டுட்டாங்க, கை விட்டுட்டாங்க. ஜட வஸ்துவிலிருந்து அறிவு பொருள்கள் உண்டானதுன்னு அவன் சொல்றான். அது அறிவுக்கு முற்றிலும் பொருந்தாத ஒன்று. இறந்த மனிதன்ல இருந்து ஒரு குழந்தை உண்டாகுமா? உண்டாகாது. அப்படி சொல்றார். அப்புறம் பெருமானின் பஞ்ச கிருத்தியங்கள், சுவாமி இந்த அனுகிரகத்தை உயிர்களுக்கு பண்ணியிருக்காரு. இந்த அனுகிரகத்துக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா, சிவஸ்ய பரிபூர்ணஸ்ய பரானுகிரகம் அந்தரா ந கிஞ்சிதப்பி கர்த்தவியம் இதி சாது வினிஷ்சிதம் பரம் சர்வம் அனுகிராஹ்யம் பசு பாஷாத்மகம் ஜகத் பரஸ்ய அனுகிரகார்த்தஸ்து பத்யுர் ஆக்ஞா சமன்வயः பதிர் ஆக்ஞாபகா சர்வம் அனுகிரஹாதி சர்வதான்னு நிறைய பிரமாணங்கள் அந்த உயிர்களுக்கு சுவாமி பண்ணக்கூடிய அனுகிரகத்தை சொல்றார். இப்போ அப்புறம் என்ன சொல்றார் அவரு, விஞ்ஞானிகள்ல சிலர் சுவாமியினுடைய இருப்பை ஒத்துக்கிறான்னு சொல்றார். தெய்வ கத்தியாக எந்த பௌதிக சாஸ்திர குழுவினருள் சிலர் ஆன்மா இல்லை, ஈஸ்வரன் இல்லை, பரகதி இல்லை, இருப்பது ஜடம்தான் என்று கூறி வந்தனரோ அவர்களுள் முக்கியமானவர்களாகிய மையர்ஸ், குரூக்ஸ், ஆலிவர் லாட்ஜ் முதலிய பெரியோர்கள் ஆன்மா கடவுள் ஒன்றென்று அன்னோர் கூறவே ஆஸ்திகளுடைய மனம் கழித்தது. ஆனந்தத்தில் அமிழ்ந்தார்கள். பிறர் எண்ணம் அறிதல், தாட் ரீடிங், தூரத்தில் நடப்பவைகளை காணல், டெலிபதி, தூரத்தில் இருப்பவர்களுடன் உரையாடல், கிளேர்வோயன்ஸ் முதலிய உண்மைகளும் வெளிப்பட்டன அப்படின்னு நிறைய வித்வான்கள், அந்த பௌத்திக சாஸ்திர வித்வான்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பிடுறார். இந்த சிந்தனை இருக்கு, ஈஸ்வரன் இருக்கார் அப்படிங்கக்கூடிய அந்த சிந்தனை, அந்த ஞானம் உயிர்களுக்கு சிறிதாகவே உள்ளது. ஈஸ்வரன் ஒருவன் உண்டு எனும் ஞானம் சிறிதாகத்தானே மாந்தருக்கு அமைந்தது எனின் எல்லோருக்கும் சிறிதாக அமைந்தது என்று சொல்வது தவறு. ஆயினும் மிகச் சிறிதாக வேணும் அமையாத மாந்தர் இல்லை. கடவுள் இருக்கிறாருங்கிற புத்தி எல்லா உயிர்களுக்கும் இயற்கையாகவே இருக்குன்னு சொல்றார். அதற்கு அஸ்தி நாதோ மமேத்யல்பா பக்தி புத்தி புரஸ்தரா, நாதன் ஒருவன் உளன் என்னும் சிறிய பற்றுதலானது புத்தியில் அமர்ந்தது.
அதனால தான் பல பெரியவர்கள் வந்து இந்த பிறவியை வந்து மதிக்க வேண்டும் என்று குறிப்பிடார்கள். இதை வந்து கரெக்டாக பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி இதனை மதித்திடும் என்று சொன்னார் பெரியார் என்று குறிப்பிடுகிறார். அப்புறம் உலகத்தில் ஆஸ்திகர்களும் நிறையா பேர் இருக்கா, நாஸ்திகர்களும் நிறையா பேர் இருக்கா. நம்ம வந்து நாஸ்திகர்கள்ட்ட போயிடாம ஆஸ்திகர்களுடைய அனுகிரகம் நமக்கு வேணுங்கிற மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் அதை குறிப்பிடுறார். நாஸ்திகாச்ச ஷடாச்சைவ கிருதக்னாக செய்வ தாமசாக பாஷண்டாச்ச அதி பாப்பாச்ச வர்த்தேதாம் தூரத்தோ மம பகுபிஹி கிம் ஸ்துதைஹி அத்ர ஏபி கேபிச்சித் ஆஸ்திகாக சர்வே மாம் அனுகிருண்ணந்து சந்தஹ ஷம்சத்து மங்களம் என்று குறிப்பிடுகிறார். தர்மங்களை நாம் உணர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று பல விஷயங்களை சொல்லி இறைவன் உயிர்களுக்கு இயற்கையாகவே கொடுத்திருக்கக்கூடிய உணர்ச்சி, ஊகம் பண்ணக்கூடிய ஆற்றல், அது ரெண்டுமே போராதா? எதற்கு சாஸ்திரம்னு ஒன்று தேவையான்னு கேட்கிறார். இறைவன் தந்த உணர்ச்சியும் ஊகமும் போதாதோ, சாஸ்திரம் எதற்கு என்று கேட்டு அதற்கு பதில் குறிப்பிடுகிறார். அதாவது நம்மளுடைய அறிவை கொண்டு நாம் உலகை ஆராய்கின்ற போது பல விஷயங்கள் நமக்கு தீர்மானமாக தெரியாமல் நாம் மலைத்து போய்விடுவோமாம். அப்படி மலைத்து நிற்கின்ற நிலையிலே நம்மை காப்பது போல அமைந்திருப்பவை நூல்கள். இதனால் ஆகமம் என்பது தான் திகைத்து நின்ற அக்கணம் அவனுக்கு உறுதிமொழி கூர்ந்து அப்படியே செல் என்று கூறுவதாகும். நம்முடைய சொந்த அறிவை கொண்டு தீர்மானம் செய்து அது சரியா பிழையா என்று நாம் முடிவு செய்ய இயலாத நிலையில் இது சரிதான் என்று நமக்கு காட்டுகிறது ஆகமம். அது எதனாலன்னா, தன்னை நடத்த வந்த முறையால் இதற்கு சாஸ்திரம் என பெயர் அமர்ந்தது. நமக்கு கட்டளையிட்டு காப்பாற்றுவதற்காக வந்ததுனால அதுக்கு சாஸ்திரம்னு பேரு. ஆப்தரிடமிருந்து வந்த அளவில் உபதேசத்திற்கு ஆகமம்னு பேர் வந்திருக்கு. இடையிலே அதற்கே சப்தம்னு பேர் இருக்கு. சீடன் கேட்ட அளவில் அந்த ஆகமங்களுக்கு ஸ்ருதின்னு பேரு. இப்படி பல்வேறு பெயர்களாலே நமக்கு வழிகாட்ட வந்த நூல்கள் தான். அந்த திகைப்பு யாருக்கு வருமோ, அந்த திகைப்பு வரும்போது தான் அந்த ஆகமத்தினுடைய பெருமை நமக்கு தெரியும். அந்த திகைப்பு ஏற்படாத போது நாம ஒரு ஒரு ஊருக்கு போயின்னு இருக்கோம். அப்படி போயின்னு இருக்கும்போது ஊர் என்னங்கிறது தீர்மானம் பண்ணிட்டு போகிறோம். போகிற வழியில் பாதையில் சந்தேகம் வந்துடுது. அப்படி சந்தேகம் வரும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து இதுதான் பாதைன்னு காமிச்சு நாம் அங்கே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்பத்தான் அந்த வழி காமிச்சவனுடைய அருமையும் அவன் காமிச்ச வழியினுடைய அருமையும் நமக்கு தெரியும். அப்படி திகைப்புலாம் நமக்கு இப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஆச்சாரியர்கள்லாம் நம்ம வந்து கையை பிடிச்சி கட்டி இழுத்து பிடிச்சி கூட்டின்னு போயிடலாம் நம்மளுடைய மோட்சத்திற்கு. ஆனால் இவர் சொல்கிறார், அப்படி இவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார். படித்தும் தெளிவு பெறாமல் ஒரு ஆச்சாரியர் மூலமாக அந்த தெளிவு அவருக்கு கிடைக்கும் போது தான் அந்த சாஸ்திரத்தினுடைய பெருமை, இல்லாட்டா சாஸ்திரத்தோட பெருமை தெரியவே தெரியாது. அப்படி குறிப்பிடுகிறார். அப்புறம் பிற சாஸ்திரங்களுக்கும் ஆகமங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு குறிப்பிடுகிறார். சர்வேஸ்வரன் நிஷ்களன். நிஷ்களனாகிய அவன் எவ்வாறு சாவயவங்களும் மூர்த்தங்களுமான இப்பிரபஞ்சங்களுக்கு கர்த்தா ஆவான் ஆனானோ அவ்வாறே நிஷ்களனாகிய பரமன் அகாராதி அக்ஷரங்களின் சேர்க்கையான சாஸ்திரத்திற்கு கர்த்தாவாயினான். அதாவது பெருங்கருணையினால் நம்மை அனாதி மலத்தினின்று சிருஷ்டியாதிகளில் எடுத்துவிட்ட சர்வேஸ்வரன் தர்மாதர்மம் பந்த மோக்ஷாதிகளை தெரிவிக்க வேண்டி நமக்கு சாஸ்திரத்தையும் அருளியிருக்கலாம். ஆயின் அவன் எவ்வாறு அருளினான்? அந்த சாஸ்திரம்தான் யாது? ஏனைய சாமானிய சாஸ்திரங்களுக்கும் அந்த சாஸ்திரங்களுக்கும் உரிய வேற்றுமையை எவ்வாறு அறிவதுன்னு கேட்குறார். கேட்டு சொல்கிறார், சுவாமி நிஷ்கள பரசிவர். நிஷ்கள பரசிவர் சுத்த தத்துவங்களில் முதல்ல சிவத்தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தை வந்து தன்னுடைய
சக்தியினால கலக்கிறார். அப்படி கலக்கும் போது அதில் ஒரு சலனம் உண்டாகிறது. அந்த சலனத்திற்கு நாதம்னு பேர். அந்த சலனத்தினால ஏற்பட்ட சுழிக்கு பிந்துன்னு பேர். சுவாமி சேத்தனர் சிவதத்துவம் ஜடம் தன்னுடைய சக்தியினால அந்த சிவதத்துவத்தை கலக்கிறார். கலக்கும் போது அந்த ஏற்படக்கூடிய சலனத்திற்கு நாதம்னு பேரு. அந்த சலனத்தினால ஏற்பட்ட சுழிக்கு பிந்துன்னு பேரு. அரூபமாகிய சிவதத்துவமானது சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என இருவித பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த தத்துவத்திலிருந்து தான் என்ன உண்டாகிறது? சப்த பிரபஞ்சம்னு ஒன்று உண்டாகிறது, அர்த்த பிரபஞ்சம்னு ஒன்று உண்டாகிறது. சப்த பிரபஞ்சத்திற்கு காரணமா நாதம் இருக்கு, அர்த்த பிரபஞ்சத்திற்கு காரணமா பிந்து இருக்கு. அந்த எல்லாத்திற்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய சிவ தத்துவத்திற்கு பிரணவம்னு பேரு. அது அரூப சூக்ஷ்ம வியாபக வஸ்து அப்படின்னு குறிப்பிடுகிறார். இதில் இந்த சிவதத்துவங்களுக்கு சுத்த தத்துவம்னு பேரு. அந்த சுத்த தத்துவத்தை இயக்கிறவர் பெருமாங்கிறத குறிப்பிடுகிறார். இது எல்லாத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த சிவதத்துவத்திற்கும் பிரணவம்னு பேரு. அதுதான் எல்லா பிரபஞ்சத்திற்கும் காரணமாக இருக்கு. ஓம் இதீதம் சர்வமிதி ஸ்ருதிராக சனாதனி என்று ஒரு வாக்கியத்தை சொல்லி குறிப்பிடுகிறார். அப்படி இந்த சப்த அர்த்த பிரபஞ்சங்கள் இதில் ரெண்டுக்குமே அர்த்த பிரபஞ்சத்திற்கு மேலே பார்த்தோம். நாம் சப்த அர்த்த பிரபஞ்சங்கள் தோன்றத்துக்கு காரணமாக கூடிய சிவதத்துவத்துக்கு பிரணவம்னு ஒரு பேர் இருக்குன்னு குறிப்பிட்டார். அதை திருப்பி சொல்றார். அர்த்த பிரபஞ்சத்திற்கு மூலம் ஓம் எனும் பிந்து, சப்த பிரபஞ்சத்திற்கு மூலம் ஓம் எனும் நாதம். இவ்விரண்டும் அமைந்து சிவதத்துவத்தில் அமைந்தது. சிவதத்துவத்தில் இச்சிவதத்துவத்தின் காரியங்கள் அத்வாக்கள். அதுதான் நாம் ஷடத்வா பார்க்குறோம். அப்படி சப்த பிரபஞ்சங்கள் வாக்கியமாகிறது, அர்த்த பிரபஞ்சங்கள் தனுகரண புவன போகங்களாகிறது. சப்த பிரபஞ்சம் தான் சாஸ்திரமாக மாறுது. அர்த்தம் அல்லது பொருள் கண்ணுக்கு விஷயமாகி திருஷ்ய பொருளாகிறது. சப்தம் காதுக்கு விஷயமாகி ஸ்ராவியமாகிறது. இதில் முக்கியமாக கண்ணும் காதும் முக்கியமாக ஞானேந்திரியங்களில் முக்கியமானதாக இன்டலெக்சுவல் சென்சஸ் என்று சொல்லப்படுகிறது என்பதை குறிப்பிடுகிறார். நிஷ்கள பரமசிவம் எப்படி பிரபஞ்சத்திற்கு கர்த்தாவோ அப்படியே அவர் சப்த பிரபஞ்சத்துக்கும் அவர் தான் கர்த்தா, அர்த்த பிரபஞ்சத்துக்கும் அவர் தான் கர்த்தாங்கிறத குறிப்பிடுகிறார். நாம் ஞானத்தை பிரிக்கும்போது பரஞானம் அபரஞானம்னு மூணாக பிரிக்கிறதா சாஸ்திரங்களில். இவர் இன்னொரு வாக்கியத்தின் மூலமாக மூணாக சொல்கிறார். ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரம்னு மூணாக சொல்கிறார். முதல்ல சொன்ன அந்த சப்த பிரபஞ்சத்துக்கும் அர்த்த பிரபஞ்சத்துக்கும் கர்த்தாவா யார் இருக்கான்னு சொல்லும்போது, எப்படி உலகம் முழுவதும் தோன்றக்கூடிய இந்த சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் மாதா பிதாக்களாக பார்வதி பரமேஸ்வரர்களை சொல்கிறோமோ, அதுபோல சப்த பிரபஞ்சம் சுவாமி அம்பாள்கிட்ட இருந்தால் வந்ததுங்கிறத நமக்கு காமிக்கக்கூடிய மூர்த்தமாக சோமாஸ்கந்த மூர்த்தம் இருக்குன்னு குறிப்பிடுறார். அதே போல சப்த பிரபஞ்சம் நமக்கு சுவாமிகிட்ட இருந்தால் வந்திருக்குங்கிறத காமிக்கக்கூடிய உருவமாக தட்சிணாமூர்த்தி இருக்காருங்கிறத குறிப்பிடுறார். முதல்வன் பொருட்பிரபஞ்சத்திற்கு கர்த்தனாயிருத்தலை பஞ்ச கிருத்தியங்களை விளக்கும் ஆனந்த நடராஜ வடிவமும் சோமாஸ்கந்த வடிவமும், சொற்பிரபஞ்சத்திற்கு கர்த்தனாயிருத்தலை சாஸ்திர உபதேசத்தை தன்மையை காட்டும் மேதா தட்சிணாமூர்த்தி வடிவமும் விசதப்படுத்தும் என்று குறிப்பிடுகிறார். இதில் ஸ்தூலம் சூக்ஷ்மம், ஸ்தூலா சூக்ஷ்மா பரா மூணு சொல்றார். சப்தாத்மிகா விபூதிர்யா சா த்ரிதா கத்யதே புதைஹி ஸ்தூலா சூக்ஷ்மா பராச்சேதி ஸ்தூலா து ஸ்ருதி கோச்சரா சூக்ஷ்மா சிந்தாமயி புரோக்தா சிந்தையா ரஹிதா பரா என்று மூன்றாக குறிப்பிடுகிறார். அதில் என்னன்னா, இந்த வாக்கு சப்த பிரபஞ்சம் தோன்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய
தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த தத்துவத்திற்கு பரான்னு பேரு, சிவதத்துவத்திற்கு. அதை அதிஷ்டிச்சு இயக்கக்கூடிய சக்திக்கு வாகீஸ்வரின்னு பேர் இருக்கு. அதுல இருந்து தான் பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரிங்கிற வாக்குகள்லாம் தோன்றது. அப்படி அந்த தோன்றக்கூடிய வாக்குகள்ல முதல்ல வரக்கூடியது பரா, அதுக்கே வாகீஸ்வரின்னு பேர் இருக்கு. அப்படி அந்த பறையில தோன்றக்கூடிய முதல் சப்தம் என்னன்னா அது பிரணவம். அந்த பிரணவம் தான் பின்னால மாத்திருக்கைகளா பரிணமிக்கிறது. அந்த மாத்திருக்கைகள் தோன்றுவதற்கு காரணமாக வாகீஸ்வரியாகிய தாயார் இருக்கா. அந்த தாயார்கிட்ட அது தோன்றினதுனால, வாகீஸ்வரிங்க சிச்சக்திட்டு இருந்து அது தோன்றதுனால அதுக்கு மாத்திருக்கான்னு பேரு. அது ரெண்டாவது நிலை. அந்த மாத்திருக்கா அக்ஷரங்களின் சமூகமாக அது வாக்கியங்களாக, பதங்களாக, வாக்கியங்களாக பரிணமித்து வரும்போது அதற்கு ஆகமம்னு பேர் வருது. வாஸ்தவமாக பார்த்தா இந்த மூணை குறிப்பிடுறார். இந்த பிரணவம் என்ன என்று சொல்லும்போது அவனை காண்பிப்பது பிரணவம். தஸ்ய வாச்சக பிரணவஹா தத் ஜபஹா ததர்த்த பாவனம். இதன் பொருளை பிரணவ ஜபத்தால் அதன் பொருளாகிய ஈஸ்வரனது பாவனை ஏற்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். இப்படி குறிப்பிட்டு நிறைய மேலை நாட்டு அறிஞர்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல பதிவு செய்கிறார். அதாவது நமக்கு அர்த்தம் ஏற்படுறதுக்கு வாஸ்தவமாக வாக்கியம்தான் காரணமாக இருக்குது, பதங்களும் வாக்கியம்தான் காரணமாக இருக்குது. அப்போ அது பிரமாணமா அல்லது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய வெறும் மாத்திருக்கைகள் அக்ஷரங்கள் இருக்கு, அந்த அக்ஷரங்களில் கூட ஒவ்வொரு அக்ஷரத்திற்கு ஒரு வடிவம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வடிவத்தில் சில குறியீடுகள் இருக்கு. அதுக்கு சொல்றார், சிவேச்சா க்ஷோபிதா பிந்து தது அதசக்திர் அம்பிகா சசாங்க சகலாக்காரா சக்தித்ரயம் அபூத்ததா வாமா ஜேஷ்டா ததா ரௌத்ரி சுப்த நாகேந்திர சந்நிபா வாமா வை தண்டவத்து ஜேஷ்டா ரௌத்ரி ஸ்ருங்கா பவேத் ஸ்திதா என்று இந்த அக்ஷரங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒரு ஒரு அடையாளத்தினால குறிக்கப்படுறா. பிறைச்சந்திரன், உறங்கும் சர்ப்பம், தண்டம், கொம்பு, இப்படி பல குறியீடுகள் இருக்கு. நீ வாக்கியத்தினால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறியா, குறியீடுகள்னால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறியா, உணர்வுனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறியா, எது பிரமாணம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்படி கேட்டுட்டு நிறைவா என்ன சொல்றார் அவர், இந்த சைவாகம பிராமாண்யம் அப்படிங்கிற தலைப்புக்கு அவர் என்ன தீர்மானம் பண்றார் அப்படின்னா, எந்த சைவாகமம் பிரமாணம் இன்னைக்கு நாம புஸ்தகமா பிரிண்ட் பண்ணி கையில வச்சுட்டு இருக்கிறோமே அந்த ஆகமங்கள் தான் பிரமாணமா அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு அதுக்கு அவர் என்ன சொல்றார், வாஸ்தவமா அப்படி இல்லை, வாஸ்தவமா அப்படி இல்லை. அதாவது உண்மையில் வித்யை என்பது சர்வலோக மாதாவாக கருதப்பட்டு ஆணவ இருட்டை துரத்தவல்ல சிச்சக்தியாகிய சிவ ஒளியே. விதிம் வித்யாம் ஆகுஹு சகல ஜனனீமேவ முனையா என்றும் வித்யேதியாம் ஸ்ருதி ரகசிய கிரோ கிருணந்தி தாம் அர்த்த பல்லவித சங்கர ரூப முத்ராம் தேவீம் அனன்ய சரணஹா சரணம் பிரபத்யே என்று காளிதாசர் குறிப்பிடுகிறார். வேதத்தின் ரகசியத்தை உணர்ந்தவர்கள் வித்யை என்று கொண்டாடுவது சங்கரனது திவ்ய ரூபத்தில் பச்சை துளிர்விட்ட தேவியே என்று கூறப்பட்டுள்ளது. இது அவர் மாத்திரம் இல்லை, அதாவது சுவாமியினுடைய சக்தி தான் வித்யா, அதுதான் ஞானம் அப்படிங்கிறது காளிதாசர் மட்டும் சொல்லல. ஆகமத்தில் கூட பரசம்வித் ஸ்வரூபிண்யா சக்தியா பரமயாயுத, பரமசக்தியே பரசம்வித் ஸ்வரூபிணி, ஞானஸ்வரூபிணி, இத்துடன் கூடியவனே அவன் என்று கூறப்பட்டுள்ளது. இச்சிச்சக்தி மாதாவே இச்சிச்சக்தியினது இயற்றலால் உண்டாகிய அந்த அம்பாள் தான் ஞானம். அந்த அம்பாளிடமிருந்து, அந்த அம்பாளாகிய தாயிடமிருந்து உண்டான
அக்ஷரங்களும் கூட அந்த ஞானம் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வகையில் காரணமாக இருக்கிறதுனால அதுக்கு மாத்திருக்கான்னு பேர் அமைஞ்சிருக்கு. அதனால பரசம்பித் ஸ்வரூபிணியும் பிரபோத ஆனந்த ரூபிணியும் ஆகிய பரசிவ சக்தியே வித்யை. அந்த அருட்சக்தியினது காருண்யத்தால் ஆன்மாவானது பர தேஜஸில் பர தேஜஸாக மறைந்து சிவத்தில் சிவமாய் நின்று தான் வேறு அது வேறு இன்றி தானே அதுவாய் அதுவே தானாய் இரண்டற்று அனுபவிக்கும் போது நிகழும் ஞான அனுபவமே ஆகமம் ஆகும். ஞானம் என்பது விளக்கமாயின் ஆண்டு நிகழும் விளக்கத்தை தவிர வேறதை விளக்கென்பாம். ஆகமத்தின் மூலமா நாம அறியறது என்னன்னு சொன்னா சுவாமியை அறிகிறோம். சுவாமி அதாவது அறிவு விளக்கம் சுவாமியா தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு விளக்கம் தான் ஞானம். அந்த விளக்கத்திற்குத்தான் ஆகமம்னு பேரு. ஆகவே பரசம்பித் ஸ்வரூபிணியாகிய பரசிவ சிச்சக்தி முக்தனுக்கு உள்ளிருந்து விளக்கும் விளக்கத்திற்கே முக்கிய விற்த்தியால் உபதேசம் அல்லது ஆகமம் என்று பெயர். இதுவே உண்மையிலும் உண்மை. நாம் பரஞானம் அபரஞானம்னு பிரித்து சொல்கிறோம். நம்ம சாஸ்திரங்களில் பரஞானத்தை அவபோத ரூபம் நாத வடிவம்னு சொல்லுவா. அதுதான் உண்மையிலேயே ஆகமம் அப்படிங்கிறத சொல்கிறார். இதுவே உண்மையிலும் உண்மை. ஏனைய வாக்கிய ரூபம் அல்லது பொருள் உருவாதிகளால் விஞ்ஞான கேவலாத உயிர் வர்க்கங்களுக்கு ஏற்படும் விளக்கத்திற்கு கவுன விற்த்தியினாலேயே ஆகமம் என்று பெயர் கூறலாமன்றி முக்கிய விற்த்தியால் அன்று. ஆனது பற்றி, அதாவது நமக்கு அறிவு விளக்கம் ஏற்படுறது, பிரளயாக்கர்களுக்கும் அறிவு விளக்கம் ஏற்படுறது, விஞ்ஞானாக்கர்களுக்கும் அறிவு விளக்கம் ஏற்படுறது. அப்போ விஞ்ஞானாக்கர்கள் பிரளயாக்கர்களுக்கு சின்ன சின்ன குறியீடுகளாலே அந்த விளக்கம் ஏற்பட்டுறது. நமக்கு உண்மை ஞானம் ஏற்படுவதற்கு, அந்த அவபோத ஞானம் ஏற்படுவதற்கு துணை புரிவது எதுன்னா ஆகமம். அது வாக்கிய ரூபமா இருக்கு. அதனால உண்மை ஞானம் ஏற்படுவதற்கு எது பெரிதும் காரணமாக இருக்கிறதோ அந்த வித்யை, அந்த ஞானத்திற்கு தான் ஆகமம்னு பேரு. இந்த நாம பார்க்கக்கூடிய வாக்கிய ரூபமாக இருக்கக்கூடிய ஆகமங்களுக்கு ஆகமம்னு பேரு. உபச்சாரம் தானே தவிர உண்மை இல்லை, முக்கிய விருத்தி இல்லை, கௌட விருத்தின்னு சொல்லிடுறார். ஆனது பற்றியே வாக்கிய ரூபமான திவ்யாகமங்களுக்கு ஞான சம்ஹிதைகள் என்றும் பிரபோதத்தின் பொருட்டு அருளப்பட்டன என்றும் உண்மையில் உணர்த்தப்பட்டது. ஸ்ரீ வாயு சம்ஹிதையில் இக்காரணம் பற்றியே புறா மமாக்ஞயா சார்த்தம் சமஸ்தாக ஞான சம்ஹிதாக யுவாபியாம் ஹி மயா தத்தாக காரணத்துவ பிரசித்தையே என்றும் யுவா மந்திரேண ஆக்ஞாம் ததௌ தாபியாம் ஞான சம்ஹிதையாசகா என்றும் வெளியாயிற்று என்று குறிப்பிடுகிறார். அன்றியும் ஸ்ரீமத் காமிகாதிகளில் அத்தகைய ஞான விளக்கத்தை விதிக்கும் காரணத்தினாலேயே குஹ்யாத்து குஹ்யதரம், சூக்ஷ்மாத்து சூக்ஷ்மதரம், தத்யாத்து தத்யதரம் என்று ரகசியத்தில் ரகசியம் என்றும் உண்மையில் உண்மை என்றும் அடிக்கடி அடிக்கடி எடுத்து எடுத்து உத்கோஷிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். என்னன்னா, சிலர் ஆகமங்கள் பிரமாணம்னு சொல்றா. அப்படி சொல்லும் போது அது சிவ கர்த்திருக்கம் அப்படிங்கிறதுனால பிரமாணம்னு சொல்றா. அந்த சிவ கர்த்திருக்கம்ங்கிறது வாக்கிய ரூபமா அல்லது நாத ரூபமா அப்படின்னு கேள்வி கேட்டு கடைசியில் அவர் என்ன தீர்மானம் பண்றார்? நாத ரூபமான அவபோத ரூபமாக இருக்கக்கூடிய ஞானம்தான் ஆகமம், அதுதான் சிவ கர்த்திருக்கமே தவிர, அதுதான் வாஸ்தவமான சிவ கர்த்திருக்கமான ஆகமமே தவிர, நாம வாக்கிய ரூபமாக இருக்கக்கூடிய ஆகமங்கள் சாட்சாத் சிவ கர்த்திருக்கம் இல்லை. பின்னால வந்த சிலர் நாம இங்க சதாசிவ தேவோ புத்வா பரசிவத்திலிருந்து சதாசிவர் வாங்கிட்டு அதை சந்தரூபமா பண்ணாருன்னு பார்க்கிறோம். இவர் என்ன சொல்றாரு இடத்துல வாக்கிய ரூபமா பண்ணினவர்கள்லாம் பின்னாலே பக்குவப்பட்ட ஆன்மாக்கள்னு குறிப்பிடுகிறார்.
குறிப்பிட்டுட்டு ஒரு 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 ஹேத்து ஒன்று சொல்கிறார். அதாவது பரமேஸ்வரன்ட்டு வந்திருக்கக்கூடிய ஆகமங்கள் எது நம்முடைய யுக்திக்கும் பிரத்யக்ஷத்திற்கும் விரோதம் இல்லாமல் இருக்கோ அதை மட்டும்தான் ஏற்றுக்கணும், எது ரெண்டுக்கும் விரோதமாக இருக்கோ அதை ஏற்றுக்க வேண்டியதில்லைன்னு ஒரு சில வாக்கியங்களை குறிப்பிட்டு சொல்லி, அதனால் வாக்கிய ரூபமாக இருக்கக்கூடிய ஆகமங்களுக்கு கவுன விற்த்தினால தான் பிரமாணத்தா உண்டே தவிர வாஸ்தவமாக ஆகமம்னு சொன்னால் அது அவபோத ரூபமாக இருக்கக்கூடிய ஞானத்திற்குத்தான் ஆகமம்னு பேர் சொல்லி, இதுதான் இந்த ஆகமங்கள் தான் இதை தான் பின்னால் ஏகமேவ சிவஞானம் விபின்னம் தசதா புனஹா, அப்படியா ஒரே சிவஞானம் தான் இருந்தது. எப்படி எல்லா பிரபஞ்சத்திற்கும் இந்த நாம் பார்க்கக்கூடிய மொத்த பிரபஞ்சத்திற்கும் காரணமாக ஒரே ஒரு தத்துவம் இருக்கோ, ஒரே ஒரு பீஜம் இருக்கோ, அதே போல் எல்லா ஞானத்திற்கும் காரணமாக கூடியது ஒரே ஒரு பீஜம், அது சிவஞானம். மொத்த அர்த்த பிரபஞ்சத்துக்கும் ஒன்று தான் பீஜம், மொத்த சப்த பிரபஞ்சத்துக்கும் ஒன்று தான் பீஜம், அதுக்குத்தான் சிவஞானம்னு பேர். அந்த சிவஞானம் தான் ஏகமேவ சிவஞானம் விபின்னம் தசதா புனஹா தசாஷ்டாதச பேதேன சிவருத்ர அவதாரகைஹி ஷட் ஷஷ்டிபிஹி கிரமேணைவ கதிதம் து சிவாக்ஞயா. சிவன் ஆணைப்படி 10 18 சிவ ருத்ரர்கள் எனப்பட்ட 60 அறுவர்களால் வெளிப்பட்டன என்பது பெறப்பட்டது. ஏதான் ஏவாத ஸ்ருத்வாத்து தேவைஹி முனிவராதிபிஹி சங்கேபத்தோப்பி கதிதம் சர்வேஷாம் அனுகம்பயா. இவைகளை கேட்டு தேவர்களும் ரிஷிகளும் எல்லோரிடத்திலும் கொண்ட இரக்கத்தினால் சுருக்கமாக கூறினார்கள் என்று விளக்கப்பட்டது என்று சொல்லி நிறைவு செய்கிறார். நிறைய விஷயங்கள் நான் நிறையா ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு அதை எப்படி அடுக்கிக்கிறதுங்கிறதுல ரொம்ப சிரமம் இருந்தது விஷயத்தை சொல்கிறதுக்கு. அதனால் கடைசியாக அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயம்தான் மொத்த பிராமாண்யம்ங்கிற தலைப்புக்கு உண்டான ஒரு முக்கியமான அம்சம். ஆகமம்னா எது? ஆகமம்னா அவபோதம்தான் வாஸ்தவமாக ஆகமம், அதுக்குத்தான் பிரமாண்யதா உண்டு. வாக்கிய ரூபத்துக்கு கவுனவர்த்தியினால தான் பிரமாணம்ங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறார். அடுத்ததாக இதே போல வேதங்கள் அனந்தாவை வேதாகான்னு சொல்லியிருக்கு, ரிக்கிஜு சாமம் அதர்வணம்னு 4ன்னு சொல்லியிருக்கு, 3ன்னு சொல்லியிருக்கு, இப்படி நிறையா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன வாஸ்தவமான பொருள் என்பதை நாம் பின்னாடி 2வது பகுதியிலே சொல்லுகிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். இந்த அளவிலே என்னால் இயன்ற அளவில் என்னுடைய புத்திக்கு எட்டிய வகையிலே இந்த புத்தகங்களை 2-3 முறை படித்திருந்தும் அவற்றை அந்த முறையாக அடுக்கிக் கொள்வதற்கான ஒரு சக்தி குறைவாக இருக்கிறது. எனவே அறிந்த வரையிலே இந்த நூலிலே குறிப்பிட்ட கருத்துக்களை அரங்கசாமி ஐயர் அவர்கள் குறிப்பிட்ட கருத்துக்களை யான் அறிந்த வரையில் இந்த சபையிலே தெரிவித்திருக்கிறேன் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நம பார்வதி பதவே ஹர ஹர மகாதேவ. இதுவரை குளித்தரை அரங்கசாமி ஐயர் அவரால் இயற்றப்பட்ட சைவாகம பிராமாண்யம் அந்த நூலை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டோம். ரொம்ப கொஞ்சம் கடினமானது, என்ன பல விதத்தில் கடினமான கிரந்தம்னு மட்டும் தெரிகிறது. அவர் நிறைய இடங்கள்லேருந்து எடுத்து நமக்கு படித்து காமிச்சார். அந்த தமிழினுடைய நடை இருக்கு இல்லையா, அந்த நடையே பழங்கால தமிழினுடைய நடை. அந்த தமிழ் வார்த்தைகளும் ரொம்ப பழங்கால வார்த்தைகள், நடையும் பழங்கால நடை, அந்த வார்த்தைகளும் பழைய வார்த்தைகள். அது இன்றைக்கி நாம் இருக்கிறது ஒரு சென்டென்ஸையே 4 வரியில் எழுதி படித்து பழகிட்டோம். ஒரே ஒரு சென்டென்ஸ், ஒரு 10 வார்த்தைகளை கொண்ட ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தை ஒரே வரியில் படித்தா நமக்கு டென்ஷன் ஆகிடுறோம். அதனால் ஒரு லைனில் ஒரு வார்த்தையை எழுதிட்டு படிச்சுட்டு மனசில் அந்த அளவுக்கு நாம் வந்துட்டோம். ஆனால் அந்த நூலை எடுத்து பார்த்த பொழுது அதில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மொத்தமாக ஒரே பகுதி தான், பல பகுதிகள்லாம் கிடையவே கிடையாது. அப்படி நடையிலேயும் மொழியிலேயும்
ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து இந்த ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் படித்து நமக்கு அவர் விளக்கியிருக்கிறார். அதோட கூட 2 பாஷை, சம்ஸ்கிருத பாஷை, தமிழ், அந்த 2த்தையும் நமக்கு கோத்து கொடுத்துருக்கார். அதில் 2 நூல்களும் தமிழில் இருக்கக்கூடிய ஏராளமான மேற்கோள்கள், சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள், இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காருன்னு தெரிகிறது. சம்ஸ்கிருதத்திலேயே கூட ஆகமம் மட்டும், சிவாகமம் மட்டும் இல்லாமல் நிறைய புராணங்கள் இத்தியாதிகள்லேருந்து எடுத்து நமக்கு பிரமாணம் கொடுத்துருக்கார். அது ரொம்ப தெரிகிறது. இந்த அளவுக்கு நமக்கு எடுத்து அவர் கொடுத்தது ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் அப்ரோச்சும் அந்த நூலை நாம் பார்க்கும் பொழுது பொதுவாக இது மாதிரியான சமய நூல்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட புஸ்தகங்களை எடுத்துட்டு அதை விளக்கிண்டே வருவா. அப்படி தான் நாம் பார்த்துருக்கோம். ஆனால் இவர் எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னா, சுயமாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணியிருக்கார். சொந்தமாக ஒரு விஷயத்தை இது எப்படி இருக்கும் அப்படின்னு தானாக அந்த விஷயத்தை ஆராய்ந்து அதற்கான பதில்களை பிரமாணங்கள் மூலமாக நிலைநாட்டியிருக்கார் இல்லையா. அவர் சிந்தனை பண்ணும்பொழுது முதல்ல தானாக தான் எடுத்துட்டு இருக்கார். அவர் ஆரம்பிக்கும் பொழுது ஆகாசத்தில் உட்காந்துட்டார், ஆகாசத்தை பார்த்தார். நிறைய விஷயங்கள்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் பெரிய பண்டிதரானது பிற்பாடு ஆகாயத்தில் உட்கார்ந்து கொண்டு மேலே பார்த்தார். இதெல்லாம் எப்படி இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிறது அப்படின்னு பார்த்தார். இயக்கிறது யாரும் ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படின்னு பண்ணிட்டு நிறைய போயிருக்கார். அதற்கான பதில்கள் ஆகமத்தில் இருந்தோ அல்லது வேறு சில வாக்கியங்கள்லேருந்து எடுத்து நமக்கு நிரூபணம். அப்படி பண்ணும்பொழுது என்ன தெரியும் அப்படின்னா, நம்மலாம் எப்படி இருப்போம்னா முதல்ல விஸ்வாசத்தை வச்சுருவோம். விஸ்வாசம் வச்சு இந்த கிரந்தங்களை படித்து அதுக்கு தகுந்தாற் போல் அர்த்தம் பண்ணிட்டு போவோம். அப்படி இல்லாமல் விஸ்வாசமே இல்லாத ஒருத்தர் கேள்வியை கேட்டுன்னு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இந்த நூல்கள் மூலமாக அது பதில் சொல்லும் பொழுது அது ரொம்ப திருடமாக இருக்கும். அந்த கிரந்தங்களுடைய அர்த்தமானது ரொம்ப திருடமாக இருக்கும். அப்படி அவர் நிறுவியிருக்கார் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. நிறைய நவீன கொள்கைகள்லாம் அவர் மறுத்திருக்காருன்னு நமக்கு தெரிகிறது. பொதுவாக நாம் படிக்கும் பொழுது மேலை நாட்டவர்கள் பயந்துண்டு தான் சாமி கும்பிட ஆரம்பித்தாங்கன்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. இயற்கையை பார்த்து பயந்தாங்க. திடீர்னு சூரியன் உதித்த உடனே பயந்தாங்க. ஆனால் அது ஒரு விசாரத்துக்கு உகந்தது அல்லன்றதை அவர் அழகாக சொன்னார். நமக்கு ஒரு சூரியனை முதல் நாளாக பார்க்க போகிறான். அவன் 10 வருஷமாக பார்த்தக்கப்புறம் தான் ரிக்வேதமாக எழுத போகிறான். 10 வருஷம் பார்த்த ஒரு பொருளை 11ஆவது வருஷம் ரிக்வேதம் எழுதும்போது பயம் வருமா அவனுக்கு? அது என்னன்னே தெரியல. அவன் அதை சொல்லி அதையும் நாம் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ன்ற பேரில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நாம் இன்னும் அதை படிச்சுட்டு இருக்கோம். அது தப்பு அப்படின்றத அவர் நிரூபணம் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பிரமாணம்னா என்ன அப்படின்னா பிரமாணத்தினுடைய விஷயங்கள்லாம் கொடுத்து கடைசியில் இன்னும் நிறைய பல விஷயங்கள்லாம் சொன்னார். கடைசியில் பிராமாண்யம் வரும் பொழுது, நான் அதோடு முடிச்சுக்கிறேன் நேரத்தினால, பிராமாண்யம் வரும் பொழுது இந்த பார்க்கக்கூடிய இந்த சப்தங்கள், இந்த வாக்கியங்கள்னால் இருக்கக்கூடிய இந்த ஆகமங்கள் இருக்க, இதுதான் பிரமாணம் அப்படின்னு சொன்னால் அதில் கேள்வி வரும். இது முந்தா நேத்தி ஓலைச்சுவடி கிடைக்கல, நேத்தி தான் இந்த ஓலைச்சுவடி எழுதப்பட்டு இருக்கு, இந்த ஓலைச்சுவடி நேபாளில் கிடச்சிது, இதெல்லாம் வரும் நமக்கு. அப்போ இதுக்கெல்லாம் மூலபூதமாக அவபோதமாக ஒன்று இருக்குது, வெறும் ஞானஸ்வரூபமாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அது எப்படி உற்பத்தி ஆச்சு, நமக்கு இருக்கக்கூடிய எழுத்துக்கள், சைவாகமத்தில் இது ஒரு விஷயம். அந்த ஆக்கிருதி லிபியெல்லாம் கூட சக்திமயம்னு ஒத்துக்கக்கூடிய சம்பிரதாயம். லிபியெல்லாம் பிற்பாடு வந்தது, அது சக்தி கிடையாது, அது கல்பனையாக வந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு உண்டு. ஆனால் இங்கே லிபிகளுக்கெல்லாம் கூட தெய்வ சக்தி உண்டு அப்படின்றது சம்பிரதாயம். அதை நிலைநாட்டி அதுதான் ஆகமமா இல்லைன்னா அதுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய சப்தம் அர்த்தம்னு அதெல்லாம் நன்னா சொன்னார். தத்துவங்கள் எப்படி பிரியறது அப்படின்னு, பராநிலை, சூக்ஷ்ம நிலை, இதெல்லாம் நமக்கு ஸ்தூல நிலை அப்படின்னு சப்தத்தை 3ஆக பிரிக்கிறது. அந்த பரநிலையில், அந்த பரநிலையில் வரும்போது அவபோதம்னு கொண்டு போய் முடிச்சுட்டு அதுதான் வாஸ்தவமான ஆகமங்கள்னு சொல்லி, இப்போ அதனுடைய விஸ்தாரம் தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சப்தமாகவோ வாக்கியங்களாகவோ கத்தியமாகவோ இருக்கலாம், அதனுடைய விஸ்தாரங்கள்னு சொல்லி இந்த ரீதியில் ஆகமத்தினுடைய பிராமான்யத்தை நிறுவிருக்கார் அப்படின்றத கடினமானதை நமக்கு எடுத்து சொன்னார். அவருக்கு இந்த அறக்கட்டளை சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப பல வேலைகளுக்கு நடுவில் ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்க முறையில் சொல்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். குளித்தலை அரங்கசாமி ஐயர் மெமோரியல் என்டோமெண்ட் லெக்சர் இந்த அறக்கட்டளையானது இன்றைய தினம் நடைபெற்றது. அடுத்து குளித்தலை அரங்கசாமி ஐயர் மெய்கண்ட சைவ சித்தாந்த என்டோமெண்ட் லெக்சர் என்று மற்றும் ஒரு என்டோமெண்ட்டு, அது அக்டோபர் மாதத்தினுடைய 9ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதை பிரசாத் சேத்துராமன் UK அவரும் அவரது சகோதரி USA அகிலா மகேஷ் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு நமது கல்லூரி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இதே முறையில் நிறைய உபன்யாசங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும். மக்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு வந்து இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு தெளிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவருக்கு மறுபடியும் மனமார்ந்த தன்யவாதங்களை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது.